வணக்கம். இது கேள்விக்களம். இந்த நாளில் தேசிய அளவிலான செய்திகளும் மாநில அளவிலான முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகளும் நிறைய இருக்கின்றன. காலையில் தேர்தல் பத்திரங்கள் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை தந்த நிறுவனங்கள், தொழில் அதிபர்கள், தொழில் நிறுவனங்கள் யார் என்கிற விவரத்தை ஸ்டேட் வங்கி நாளை மாலைக்குள் வெளியிட வேண்டும், தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அதிரடியாக ஒரு தீர்ப்பை காலையில் வழங்கியது. அது ஒரு விவாதத்துக்குரிய மிக முக்கியமான ஒன்று. நாட்டின் மிக முக்கியமான நீதிமன்றம் வழங்கி எதற்காக போய் வாய்தா கேட்டது? தன்னிடம் இல்லாத தரவுகளுக்காக போனதா, அல்லது உண்மையிலேயே அவர்கள் சொல்வதில் காரணம் இருக்கிறதா என்கிற வினா நமக்கு வருவதற்குள் நீதிமன்றம் தலையில் கொட்டி நாளை மாலைக்குள் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டது. மாலையில் மிக முக்கியமான ஒரு அறிவிக்கையை, நோட்டிஃபிகேஷனை ஒன்றிய அரசு வெளியிட்டிருக்கிறது. 2019ஆம் ஆண்டு குடியுரிமை திருத்த சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. அதற்கு பிறகு நாடு தழுவிய அளவில் பெரும் போராட்டங்கள் நடந்தன. 4 ஆண்டுகள் கழித்து அந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கான ரூல்ஸ், விதிமுறைகளை இன்று அரசு இதழில் நோட்டிஃபை செய்திருக்கிறார்கள். அதாவது 3 நாடுகளிலிருந்து, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் என்கிற 3 நாடுகளிலிருந்து 6 மதங்களைச் சேர்ந்தவர்கள் இந்தியாவில் குடியேறி இருப்பார்களேயானால் அவர்கள் விண்ணப்பம் செய்து குடியுரிமை பெற்றுக்கொள்ளலாம் என்பது அந்த சட்டம். இது முஸ்லீம்களுக்கு பொருந்தாது, இந்துக்களுக்கு பொருந்தும், கிறிஸ்தவர்களுக்கு, பார்சிகளுக்கு, சீக்கியர்களுக்கு, ஜைன மதத்தைச் சேர்ந்தவர்களுக்கு, பௌத்தர்களுக்கு இந்த சலுகை உண்டு, முஸ்லீம்களுக்கு இல்லை. அதே போல் தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் இலங்கையிலிருந்து வரக்கூடிய அகதிகளுக்கு இது பொருந்தாது. இது இன்றைய நிலை. இந்த சட்டம் என்பது கடுமையாக எதிர்க்கட்சிகளால் எதிர்க்கப்பட்டது. மிக ஆர்வத்தோடு பிஜேபியால் முன்மொழியப்பட்ட ஒன்று. 4 ஆண்டுகள் கழித்து திடீரென்று இந்த குடியுரிமை திருத்த சட்ட விதிமுறைகளை, வழிமுறைகளை அரசு ஏன் வெளியிடுகிறது என்கிற கேள்வி இருக்கிறது. தேர்தல் நெருக்கத்தில் வெளியிடுவது எதை காட்டுகிறது என்று விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு காங்கிரஸ் கட்சியின் திரு ஆனந்த் சீனிவாசன் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் திரு அர்ஜுனமூர்த்தி அவர்கள், பத்திரிகையாளர்கள் திரு அரவிந்த் குணசேகரன் அவர்கள், எழுத்தாளர் திரு ராம்கி அவர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். முதற் பார்வையை நான் திரு ஆனந்த் அவர்களிடமிருந்து கேட்கணும். ஆனந்த், இந்த திடீர் அறிவிப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது எப்படின்னா, எப்படியாவது திசையை திருப்பணும். பிப்ரவரி 15ஆம் தேதி எலக்டோரல் பாண்டு வந்தது. இந்த எலக்டோரல் பாண்டுங்கிறது 15th வந்ததுலேருந்து ஒரு நாளைக்கு 5 ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துகிற பாஜக இதை பற்றி வாயே திறக்கலை. இதுக்கப்புறம் நியூஸ் லாண்ட்ரியும் நியூஸ் மினிட்டும் சேர்த்து ஒரு ரிலீஸ் பண்ணாங்க. அதில் தமிழ்நாட்டை சேர்ந்த சில கம்பெனிகள் பேரும் இருக்குது. அவங்களாம் சிபிஐ இடி ரெய்டுக்கு அப்புறம் எவ்வளோ நன்கொடைகள் பிஜேபிக்கு கொடுத்துருக்காங்கன்னு. இதுக்கு முன்னாடி அவங்க ஹிஸ்ட்ரியை நீங்கள் தோண்டி பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி அவங்க பிஜேபிக்கு டொனேஷனே கொடுத்தது கிடையாது. இப்போ தான் முதல் வாட்டி கொடுக்குறாங்க. சிபிஐ இடிக்கு அப்புறமா கொடுக்குறாங்க. இந்த லிஸ்ட்டை நியூஸ் லாண்ட்ரியும் நியூஸ் மினிட்டும் சேர்ந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஆஸ் யூஷுவல் பெரிய மீடியா அதை ஒன்றும் எடுக்கலை. பட் இப்போ சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் வந்த அன்றைக்கே நீங்கள் இதே சேனலில் நான் கூப்பிட்டபோது நானும் சுமந்த் ராமனும் பேசும்போது எஸ்பிஐ இது மாதிரி அப்பீல் பண்ணும் அப்படின்னு சொன்னோம். நண்பர் அரவிந்த் குணசேகருக்கு ஞாபகம் இருக்கும். அரவிந்த் குணசேகர் என்ன சொன்னார்னா, இது மாதிரி பண்ண மாட்டாங்க, ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்கன்னு. இந்த அரசாங்கத்துக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் ஒன்றும் கிடையாது. வெக்கமே இல்லாமல் 1991 நரசிம்மன் கமிட்டியில் ரெக்கமெண்ட் பண்ணி அப்போவே கம்ப்யூட்டரைஸ் ஆன ஒரு நிறுவனத்தில் எங்களுக்கு 1 நாள் 2 நாள் ஆகாது, 4 மாதம் ஆகும். ஏன்னா 4 மாதம் கழிச்சு அடுத்த கவர்மெண்ட் வந்திருக்கும். 4 மாதத்துக்கு எங்களால் ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு நாங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெட்டிஷன் போட்டாங்க. அந்த பெட்டிஷனை இன்றைக்கி தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. நாளைக்கு 12 மணிக்கு வரும். அதுலேயே ஹரிஷ் சால்வே என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, எங்களுக்கு மேட்ச் பண்ண டைம் இல்லை, அதனால எங்களுக்கு டைம் வேணும். நாங்கள் மேட்ச் பண்ண முடியாது, என்னால் மேட்ச் த ஃபாலோயிங்னு நம்மளாம் 5ஆம் கிளாஸில் கொஸ்டின் பேப்பரில் எழுதின மாதிரி நீங்களே மேட்ச் த ஃபாலோயிங் பண்ணிக்கணும் அப்படின்னா சந்திரஜூத் சொல்லிட்டாரு, மேட்ச் த ஃபாலோயிங் நாங்களே பண்ணிக்கிறோம், நீங்கள் ரிலீஸ் பண்ணு முதல்ல அப்படின்ட்டார். இன்னொரு ஜட்ஜ் என்ன சொன்னார்னா, என்னப்பா நீ யாரை காது குத்துற, நீங்கள் எஸ்பிஐயில் நீங்கள் போட்ட அஃபிடேவிட்லேயே
நாங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் ரெடியாக ஒரு சீல்டு கவரில் வச்சுருக்கோம். கோர்ட்டு சொன்னால் கிழித்து சீல் கவரை கொடுக்க போகிறோன்னு அந்த அஃபிடவிட்லேயே எழுதியிருக்காங்க. சீல்டு கவரை கிழிக்கிறதுக்கு 4 மாதமானு ஒரு ஜட்ஜு கேட்டிருக்காரு. இது சாதாரண ஒரு மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டோ ஒரு சார்ஜ் ஷீட்டோ அப்படி கிடையாது. தேர்தலுக்கு முன்னாடி இது வரக்கூடாது அப்படின்னு அரசாங்கம் நினைக்கலாம். எஸ்பிஐ ஏன் கேட்குது? 4 மாசத்துக்குள்ள எஸ்பிஐக்கு என்ன தகவல் வந்துருன்றது தெரியல. இல்லை, எஸ்பிஐ யார்? எஸ்பிஐ சேர்மன் யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க? எஸ்பிஐ சேர்மன் இஸ் அப்பாயிண்டட் பை தி பேங்கிங் பியூரோ. பேங்கிங் பியூரோவில் பேங்கிங் செக்ரட்டரி உட்காருவார். ஒரு காலத்தில் ஒரு நபர் இருந்தார், 10 வருஷத்துக்கு, இன்றைக்கி மக்களுக்கு மறந்துருப்பாங்க. 1,76,000 கோடி 10 வருஷம் கழிச்சு நம்ம தேடிட்டு இருக்கோம்ல, அந்த 1,76,000 கோடி சொல்லி பிசிசிஐக்கு தலைவராக பேங்கிங் போர்டுக்கு சேர்மனாக இருந்தார் ஒரு நபர். அவர் மாதிரி ஆட்கள் தான் குழு போட்டு கவர்மெண்ட்டோட சேர்மன் போஸ்ட்டே கொடுப்பாங்க. உங்களுக்கு இந்த ஞாபகம் இல்லைன்னா, சேர்மன் போஸ்ட்டுக்கு வந்து சரி, அரசாங்கத்து கண்ட்ரோல்ல ஸ்டேட் பேங்க் இருக்கு. இருங்க, நிர்மலா சீதாராமன் சப்ஜெக்ட் தான் பேசுகிறேன். நிர்மலா சீதாராமன் எவ்வளோ அழகாக ஒரு ஸ்டேட் பேங்க் சேர்மனை நடத்தினாங்க அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் தேடினீங்கன்னா வாய்க்கு வந்தபடி எப்படி ஒரு பேங்கிங் சேர்மனை திட்டுவாங்கன்னு நம்ம வீட்டில் வேலைக்கார அம்மாவை திட்டுற மாதிரி திட்டினதெல்லாம் நீங்கள் டேப் இருக்கும்போது, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இண்டிபெண்ட்டாக நடக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னாக்குன்னா நம்ம வேறு உலகத்தில் இருக்கிறோம். சரி, இண்டிபெண்டாக நடக்கல, அரசாங்கம் சொல்லிச்சு, போய் கேட்டாங்க, இன்னைக்கு அதை ஏற்றுக்கொள்ளலை நீதிமன்றம். அடுத்து ஏன் குடியரசு ஏன் இன்னும் பேசலை? அப்போ ஏதாவது ஒரு டைவர்ஷன் வரும்ல. ராகுல் காந்தி சொல்கிற மாதிரி, நீ சைனாவை பாரு, நீ பாகிஸ்தானை பாரு, நீ ஸ்ரீலங்காவை பாரு, இன்றைக்கி ஒரு பொருளையை கிளப்பி விட்டாங்க. நான் வந்து பூட்டின்கிட்ட போய் ரிக்வெஸ்ட் பண்ணார் பிரைம் மினிஸ்டரு, பூட்டின் அதனால தான் அணுகுண்டு போடலை. இது மாதிரி விசித்திரமாக ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டியது. யார் சொல்லியும் பூட்டின் கேட்க போகிறதில்ல. பூட்டினுக்கு தெரியும் அவன் அணுகுண்டு போட்டான்னா அடுத்த நாளைக்கு 4 அணுகுண்டு அவன் மேலே விழுந்து. இட்ஸ் மியூச்சுவலி கேம் தியரியில் மியூச்சுவலி அக்செப்டபுள் டிஸ்ட்ரக்ஷன் கேம்னு. ஸோ இது ஒரு திசை திருப்பல் அப்படின்ற அளவில் தான். அக்னிங்கிறது எப்போ லான்ச் ஆச்சு? ராஜீவ்காந்தி காலத்தில் டெமான்ஸ்ட்ரேட்டர் முடிஞ்சிருச்சு. கலாம் பிரசிடெண்ட்டெல்லாம் ஆகிறதுக்கு முன்னாடி சயின்டிஃபிக் அட்வைஸராக இருக்கும்போதே ரீயூசபிள் டெக்னாலஜி வந்துருச்சு. ரீயூசபிள் டெக்னாலஜினா ஒரு மிசைலை திரும்பி திரும்பி யூஸ் பண்ணுற டெக்னாலஜி வந்துருச்சு. இதில் ஒரு தொழில்நுட்பம் மோர் அட்வான்ஸ்டாக அதே மிஷின் தான் நம்ம பண்ணியிருக்கோம். புதுசாக ரெவல்யூஷனரியாக ஒன்றும் பண்ணலை. இந்த வந்து ஒரு வருஷத்துக்கு பல இடத்துல மிசைல் டெஸ்ட்டு, இந்த அக்னி டெஸ்ட்டு நடந்துகிட்ருக்கு. 5:30 மணிக்கு கூப்பிட்டு நாட்டை கூப்பிட்டு, நம்மளுக்கு தான் 8 மணிக்கு கூப்பிட்டா என்ன ஆகும்னு தெரியும்ல, அதனால தான் நான் பிரபலமான எனக்கு ரொம்ப சந்தோஷம். 8 மணிக்கு நாட்டை கூப்பிட்டு இந்த நோட்டு செல்லாதுன்னு சொன்ன ஒரு நபர் அதை மறந்துட்டாங்க. இப்போது ஒரு வாட்டி வெற்றி கொண்டாடினாங்க, 2 வாட்டி வெற்றி கொண்டாங்க. 5 லட்சம் கடை இழுத்து மூடிடுச்சுன்னு அந்த வெற்றி கொண்டாடுறதெல்லாம் மறந்துட்டாங்க. இப்போ அது என்னைக்கு வந்ததுன்னு நான் தான் இவரை நினைவுபடுத்தணும். பேசுறதே இல்லை, அவங்க ஒரு கெட்ட கனவா மறந்துட்டு போயிட்டாங்க. இதுக்கு வாங்க சார், குடியரசு. அதனால மக்களுக்கு என்னன்னா ஒரு பீதி, மனுஷன் வந்து டிவியில் பேசுறாருனாலே அது மாதிரி ஏதாவது பண்ண போறாங்கிறது பயம். அதனால 5:30 மணிக்கு எல்லாம் பண்ண போறாங்கிற பயத்தில் மக்கள் பீதியில் போய் டிவியை திறந்து ஏதாவது ஓரக்காட்டாலும் இப்படி கேட்பாங்க. இன்றைக்கி ஏதாவது சாவரன் கோல்ட் பாண்ட் செல்லாது, இது செல்லாது, 2000 ரூபா நோட்டு செல்லாதுன்னு ஏதாவது சொல்ல போகிறாரோங்கிற பயத்தில் போய் கேட்டு, இன்றைக்கி உங்கள் சேனல் அப்படி கிடையாது, நியாயமாக வாய்ப்பு கொடுக்குறீங்க. மற்ற சேனல்லாம் நீங்கள் நார்த் இந்தியா கோடி மீடியா சேனல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இதை தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்தியா எப்படி அதான் அக்னிலாம் முன்னாடி கலாமே மறந்துட்டு மோடி தான் அக்னி ராக்கெட்டே கண்டுபிடிச்சாருன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி இதை தான் தினந்தோறும் ஊடகங்களுக்கு ஒரு தீனி தருவதற்கான முயற்சி. யுக்ரைனு, இன்னைக்கு அக்னி. சரி, சாயங்காலம் அந்த குடியுரிமை சட்டத்துக்குள்ளே நீங்கள் வரல, நான் அடுத்த சுற்றில் போகிறேன். திரு அர்ஜுனமூர்த்தி, திசை திருப்புறதுக்காக தேர்தல் பத்திரத்தில் கிடைச்ச ஒரு பின்னடைவுக்காக பண்ணுறாங்களா, இல்லை ஒரு தேர்தல் நெருக்கத்தில் ஒரு மத உணர்வை 2 பக்கமும் கிளப்பி விடுறதுக்கான ஒரு முயற்சியாக 4 வருஷம் கழித்து ஒரு சட்டத்துக்கு இப்போ கைட்லைன்ஸ் போடுறது, ஆக்டுக்கு வந்து இப்போ வந்து ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது ஏன் சார்? பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த கவர்மெண்ட் எப்படி கவர்னன்ஸில் வெரி அட்மினிஸ்ட்ரேட்டிவாக ரொம்ப ஸ்ட்ராங் எனஃப் டைரக்ஷன் அவைலபிளாக இருக்குது. அவங்களுக்கு எதை எப்போ செய்யணுங்கிற கோட்பாடெல்லாம் இருக்குது. ரெண்டாவது, ஒரு பில்லு பாஸ் பண்ணிவிட்டு அதை ஜஸ்டிஃபை பண்ணி நோட்டிஃபை பண்ணுறதுல ஒன்றும் பெரிய தப்பே கிடையாது. ஆல்ரெடி பாஸ் ஆன பில்லு தானே அது போத் லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் பாஸ் ஆன பில்லை அதை அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க.
அதில் போய் இதெல்லாம் நேச்சுரலாக நடக்கிற ப்ராசஸ் தானே. இதுக்கு வந்து நம்ம தான் ஒரு இன்டர்பிரட் பண்ணுறோம். இது மாதிரி எலெக்ஷனுக்கு முன்னால் நடக்குது, இதை திசை திருப்புறதுக்கு பண்ணுறதுலாம் நம்மளாக பேசுகிறது. அப்படியெல்லாம் அரசாங்கம், இவ்வளோ பெரிய அரசாங்கம், 140 கோடி மக்களுக்கு நடக்கக்கூடிய அரசாங்கம் இந்த மாதிரி திசை திருப்புற வேலையெல்லாம் செஞ்சு தப்பிக்க முடியாது. ரெண்டாவது, நீங்கள் கவர்மெண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆக்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பீப்புள் வந்து அவங்க இவங்களோட ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலாக இருக்கவே முடியாது. இந்த மாதிரி திட்டமெல்லாம் அது ப்ராசஸ் ஆகி ஃபைல் ஒவ்வொரு டேபிளாக வந்து அது கரெக்டான டயத்துக்கு வரும்போது இன்றைக்கி ஹோம் மினிஸ்டர்கிட்ட போய் கையெழுத்தாது, அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர்கிட்ட போய் கையெழுத்தாதுங்கிறது அது ப்ராசஸ் தான். இல்லை சார், அது மாதிரி இதில் ஆகலை. அது மாதிரி இதில் ஆகலை. இப்போ வந்து 370 வந்தப்போ முதல் நாள் வந்து பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணுறாங்க, அடுத்த நாள் வந்து 72 மணி நேரத்துக்குள்ளே பிரசிடென்ஷியல் அசென்ட்டை வாங்குறாங்க, இமீடியட்டாக கெசட்டில் நோட்டிஃபை பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் 3 வேளாண் சட்டங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அதே மாதிரி தான். அதில் வந்து அவங்களுக்கு எந்த இதுவும் இல்லை. தமிழ்நாட்டில் வந்து இந்த 10.5% வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு அப்படின்னு ஆக்டை மட்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசாங்கம் பாஸ் பண்ணிட்டு போனது. அதுக்கு ஃபாலோஅப்பாக ஜிஓ போட்டால் தான் அது அமலுக்கு வரும். ஜிஓ அவங்க போடலை. அடுத்து வந்த அரசாங்கம் திமுக அரசு தான், ஸ்டாலின் அவர்களுடைய அரசு தான் ஜிஓ போட்டாங்க. இதில் ஒரு அன்யூஷுவலான டிலே இருக்குது. இவங்களுடைய கொள்கை சிஏஏ, இவங்களுடைய பிஜேபியோட கொள்கைனாலும் அதுக்கு நாடு முழுக்க எதிர்ப்பு வந்த பிறகு அந்த ஆக்டுக்கு ஃபாலோஅப்பாக ஒரு கைட்லைன்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதை அப்போ பண்ணாமல் இந்த ரன் அப் டு தி எலெக்ஷன்ஸ் இப்போ பண்ண வேண்டிய அவசியம் ஏன் சார்? அப்படி இல்லைன்னு தான் முன்னாலே சொல்லிட்டேனே. அந்த மாதிரி ஒரு அவசர தேவையே அதில் இல்லை. ஏன்னா சிஏஏ பண்ணணுன்னா கண்டிப்பாக இந்த சிட்டிசன்ஷிப்பில் ஒரு எவாலுவேட் பண்ணி ஆகணும். ஏன்னா இவங்கெல்லாம் துன்புறுத்தப்பட்டவர்கள். இவங்களுக்கு நம்ம வந்து குடியுரிமை கொடுக்குறோம்னா யாருக்காண்டி குடியுரிமை கொடுக்குறோம்? யாரெல்லாம் மற்ற பாகிஸ்தானில், ஆப்கானிஸ்தானில், பங்களாதேஷில் இந்த இந்து சம்மந்தப்பட்டவங்களோ, பார்சியோ, சீக்கோ இவங்களாம் துன்பப்பட்டவர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இது. இதை போய் நீங்கள் வந்து நடுவில் போந்து இதுக்காண்டி செஞ்சாங்க, அதுக்காண்டி செஞ்சாங்க. இப்போ என்ஆர்சியும் இருக்குது அதில். ஸோ டெஃபினட்டாக நம்ம கண்ட்ரி வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும்போது, ஒரு டிஜிட்டல் யுகத்துக்கு போகும்போது, நம்ம இது வந்து எப்படி அமெரிக்காவில் க்ரீன் கார்டெல்லாம் இருக்கிறது மாதிரி ஒரு சிமிலர் ஃபார்மேட்டை நம்ம பண்ணியே ஆக வேண்டிய நிர்பந்தம் நமக்கு இருக்குது. ஏன்னா 142 கோடி மக்கள் தொகையை மேனேஜ் பண்ணும்போது நம்ம வந்து இதில் வந்து கண்டிப்பாக வந்து இப்போ நீங்கள் சென்சஸ் எடுக்கணும்னு சொல்கிறோம். இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்மேட் வேணும், ஃபண்டமெண்டல். இப்போ டிஜிட்டல் யுகத்துக்கு போகும்போது இதெல்லாம் அத்தியாவசியமாயிரும். ஏன்னா என்றைக்குமே வந்து ஒரு சாதாரண பேப்பர் ஒர்க்லேருந்து டிஜிட்டல் யுகம் போனாவே இது சார்ந்து செய்ய வேண்டிய கடமை வந்துடும். ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய ப்ரோக்ராமிங் ஒர்க் இருக்குது. ரைட் சார், நீங்கள் 2 பாயிண்ட் சொல்கிறீங்க. ஒன்று, இது வந்து வழக்கமாக நடக்கிற ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட்டு. டிஜிட்டைசேஷன் ஆகிறப்ப இதை அப்கிரேட் பண்ண வேண்டிய தேவை இருக்குன்றீங்க. துன்புறுத்தப்படுறவங்களுக்கான ஒரு நியாயம் தர்றதுக்காக ஒரு பாகிஸ்தான்லேயோ, பங்களாதேஷ்லேயோ, ஆப்கானிஸ்தான்லேயோ சிறுபான்மை மக்கள் துன்புறுத்தப்பட்டால் அவங்க அடைக்கலம் தேடி இங்கே வந்தால் அவங்களை இந்திய குடிமக்களாக ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் சொல்கிறீங்க. இதற்கு எதிராக முன்வைக்கக்கூடிய வாதம் அப்படின்றது என்னென்னா, இது பேட்டன்ட்லி அண்ட் ஆன்டி முஸ்லீம் பில்லு, முஸ்லீம் விரோத சட்டம். இப்போ வந்து பங்களாதேஷில் இருந்தோ அல்லது ஆப்கானிஸ்தானில் இருந்தோ பாகிஸ்தானில் இருந்தோ ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ் இருக்காங்க. அவங்க மைனாரிட்டிஸ், அவங்களும் ஒடுக்குமுறைக்கும் துன்புறுத்தலுக்கும் அங்கே ஆளாகிறாங்க. அவங்க இந்தியாவுக்கு வந்தால் அவர்களுக்கு இந்த சட்டத்தின் கீழே அவங்களுக்கு எந்த பரிகாரம் இல்லை. முஸ்லீம்களுக்கு இது பொருந்தாதுன்றீங்க. துன்புறுத்தலுக்கு ஆளான மக்கள் இலங்கையிலிருந்து தமிழர்கள் இங்கே அகதியாக வர்றாங்க, இன்றைக்கும் அகதியாக வர்றாங்க. அவர்களுக்கு இந்த சட்டத்தின் கீழே அவங்களுக்கு நிவாரணம் கிடையாது. அவங்க இந்துக்கள் தான். அவங்க இந்து தமிழர்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா மூர்த்தி சார், அதனால தான் சொன்னேன், தமிழாக ஹிந்துவாக இருக்க முடியாது. ஸ்ரீலங்கன் தமிழ் ஹிந்து கிடையாது. பங்களாதேஷில் இருக்கிறவன் ஹிந்து, பாகிஸ்தானில் இருக்கிறவன் ஹிந்து, ஆப்கானிஸ்தானில் இருக்கிறவன் ஹிந்து, ஸ்ரீலங்காவில் இருக்கிறவன் ஹிந்து. இதை தான் நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன். சவுத் இந்தியாவை கம்ப்ளீட்டாக புரைக்கணும். வரியாக இருக்கட்டும், சட்டமாக இருக்கட்டும். சார் ஒரு நிமிஷம், எனக்கு அவரோட பாயிண்ட் சப்மிட் பண்ணி சார் சொல்லுங்கள். எனக்கு ஸ்பேஸ் கொடுங்க, பேசுங்க. அதாவது மெயினாக வந்து என்னென்னா, இதில் சன் ஆஃப் த சாயில்னு ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது. உங்களுக்கு அதை புரிஞ்சுக்கணும். இவங்கெல்லாம் சன் ஆஃப் த சாயில் இருக்காங்களா இல்லையாங்கிறத டிஃபைன் பண்ணும். இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்க தமிழ் வந்து தே ஆர் நாட் அ சன் ஆஃப் சாயில் டு இந்தியா கிடையாது. அவங்க சன் ஆஃப் சாயில் ஆஃப் ஸ்ரீலங்கா. அவங்க பல பிரச்சனையினால நாடு குடிபெயர்ந்திருக்காங்களே ஒழிய அவங்களுக்கு மண் இருக்குது. அவங்க மண்ணுக்கு அவங்க போகிறது தான் உத்தமம். இவங்க எப்படின்னா அந்த காலத்தில் வந்து பிரியும் போது நம்பிக்கையோடு பிரிஞ்சு போனாங்க. ஆனால் அந்த நம்பிக்கையை இழக்கிற அளவுக்கு அவங்கள துன்பப்படுத்தப்படுறாங்க அந்த நாட்டில். அப்போ என்னன்னா ஒரு அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்கும் கூட பொருந்தும். ஆப்கானிஸ்தானுக்கு எப்படி பொருந்தும்? ஆப்கானிஸ்தானத்துல துன்புறுத்தப்படுற கிறிஸ்தவர்களுக்கு அல்லது ஆப்கானிஸ்தான்ல துன்புறுத்தலுக்கு ஆளாகிறதா சொல்லப்படுற ஹிந்துவுக்கு
இது எப்படி அவங்க எப்படி சன் ஆஃப் தி சாயில்ஸ் ஆஃப் இந்தியா ஆயிட முடியும்? அவங்களாம் சன் ஆஃப் த சாயில இருந்தவங்க தானே. அவங்களோட இல்லைங்க நம்ம நாட்டிலேருந்து குடிபெயர்ந்தவர்கள் தான் அவங்க. ஒரு ஜெனரேஷனா சார் எப்போதுமே நான் குறுக்கால பேசினா எந்திரிச்சு போயிருவேன் சார். ஏன்னா இது தவறு சார். எனக்கு நீங்க ஸ்பேஸ் கொடுக்கணும் சார். நீங்க குறுக்கால நம்ம அழகா நடத்துவோம் இந்த ப்ரோகிராம். நம்ம கரெக்ட் பண்ண வேண்டியது பாஜகவை எங்க கடமை. ஒரு நிமிஷம். சிலோன் ஒர்க்கர்ஸ் பார்ட்டின்னு ஒன்னு இருக்கு. பண்டார் சாருக்கு தெரியலன்னா நான் சொல்றேன். நீங்க தெரியல என்ன பேசவே விட மாட்டேங்கிறீங்க. அவர் பேசும்போது நீங்க பேசுறீங்க. நாங்க சாஸ்திரி பண்டார் நாயக்கா பேக்ட்னு ஒன்னு இருக்கு சார். கூப்பிட்டுருக்க வேண்டாம். சாஸ்திரி பண்டார் நாயக்கா பேக்ட்னு ஒன்னு சார். அது நீங்க மலையக தமிழர்களுக்கு சொல்றீங்க. அவங்களுக்கு கொடுக்கல, அவங்களுக்கும் கொடுக்கல, அவனுக்கும் கொடுக்கல சார். அவருக்கு சாருக்கு ஒண்ணுமே புரியல சார். அவர் வந்து இவருக்கு புரியல. ஏன்னா இவர் என்ன பண்றாருன்னா பாஜகவை எதுக்கணுங்கிற எண்ணத்தோட பேசுறாரு ஒழிய அவர் ஹி லாஸ்ட் ஹிஸ் லாஜிக்ஸ். இதுக்குள்ள ஒரு லாஜிக் இருக்கதே ஒரு உணர்வு. சொல்லுங்க சார், உங்க லாஜிக்கை சொல்லுங்க. லாஜிக் ரொம்ப சிம்பிள் சார். யாருக்கெல்லாம் மண்ணோட உரிமை இருக்கோ அவங்க அந்த உரிமையை மீட்டு எடுத்துக்கணுமே ஒழிய அவங்க இந்த மண்ணில் உரிமை கேட்க முடியாது. இப்போ இவங்களுக்கு மண் உரிமை கொடுக்கறதுக்கு காரணமே என்னன்னா இவங்களுக்கு இந்த மண்ணிலேருந்து போன மூதாதையர்களோட வம்சாவளி இருக்கு அவங்கள்ட்ட. இப்போ இவங்க இந்த இந்தியாவிலேருந்து வந்தாங்க நீங்க அப்படிங்கிற ஒரு பார்வையில தான் இங்க துன்பப்படுத்தப்படுறாங்க. அப்போ நம்ம கடமையாயிருது அவங்க நம்ம சகோதரர்களை. சரிங்க சார். இப்போ ஆப்கானிஸ்தானத்தில் ஒரு மத அடிப்படைவாதிகளுடைய ஆட்சி வந்துருச்சு. அங்க வந்து ஜனநாயகத்தை விரும்புகிற ஒரு முஸ்லீம் இருக்கிறாரு. பாகிஸ்தான்ல வந்து ராணுவத்தை எதிர்க்கிற ஒரு முஸ்லீம் இருக்கிறார். ஒரு ஜனநாயக அவன் இங்க இருந்து போனது தானே. அத பத்தி அவன் இந்தியால இருந்து பிரிஞ்சவங்க தானே. ஆப்ஷனா எடுத்துட்டான். ரோஹிங்கியா இவ்வளவு பெரிய நாட்டு இல்ல சார். நாடை பிரிக்கும் போது அவன் தன்னோட ஆப்ஷனா அவனோட சன்ன அவனோட சாயில் எதுங்கறத முடிவு பண்ணி போயிட்டான். அப்படித்தானே போனா சீக்கியர்கள் அப்படித்தானே போனாங்க. பாகிஸ்தான்ல இருக்கிற சீக்கியர்கள் பங்களாதேஷ்ல இருக்கிற இந்துக்கள் வந்து நாங்க இங்க இருந்துக்கிறோம்னு சொல்லி இருந்தவங்க தானே. அந்த நாடே முஸ்லிம் நாடுன்னு பிரகடனப்படுத்த முஸ்லிம் நாடு சார். அது பிரகடனப்படுத்தின இந்து நாடு கிடையாது. நான் என்ன கேக்குறேன் சார், நீங்க வந்து பெர்சிக்யூஷனுக்கு ஆளாகிற, ஒடுக்குமுறைக்கு ஆளாகிற, துன்புறுத்தப்பட்டு வரக்கூடிய எந்த சிட்டிசனுக்கும் நாங்கள் அடைக்கலம் தர்றோம், ஒரு சிட்டிசன்ஷிப் தர்றோம்ன்றது வந்து ஒரு மெக்னானிமஸ் ஆக்ட். அதுல ஏன் முஸ்லீம்களை மைனஸ் ஆக்குறீங்க? இல்ல ரோஹிங்கியான்னு வர்றவங்களை இங்க இருந்து டீபோர்ட் பண்றோம். நம்ம திருப்பூர்ல இருந்தும் தாம்பரத்திலையும் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை, சில நூறு முஸ்லீம்களை நாம வந்து இங்க இருந்து வெளிநாட்டுக்கு நம்ம வந்து டீபோர்ட் பண்றோம். இவர்களுக்கு காட்டுற தாராள மனத்தை இலங்கை தமிழர்களுக்கு ஏன் காட்ட மறுக்கிறோம்? ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ்க்கு ஏன் காட்ட மறுக்கிறோம்? ஒரு ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற ஃபண்டமெண்டலிஸ்ட் எதிர்க்கிற ஏதேனும் ஒரு ப்ரோக்ரெசிவ் முஸ்லீம் ஒருத்தர் இருக்காரு. நம்ம வந்து இது வந்து நம்ம அவங்களுக்கு வந்து புகலிடம் கொடுக்குற மாடல் கிடையாது. நீங்க என்ன சொல்றீங்கன்னா நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. சிஏஏயும் புகலிடத்தையும் நீங்க அகதிகளா காப்பாற்றணும்னு நினைக்கிற மாதிரி ஒரு மாடல்ல நீங்க குடியுரிமை சட்டம் சார், குடியுரிமை தர்ற சட்டம். அகதிகளா வந்தவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கறதுல நிறைய ப்ராசஸ் இருக்கு சார். அதுல ஒண்ணுதான், அதுக்கான ரூல் தான் சார். அது வந்து நிறைய இது அப்படி இல்லை. அங்க அவங்களால வாழவே விட மாட்டேங்கிறாங்க. அவங்கள தொடர்ந்து துன்பப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அவங்கள பாதுகாக்கிறதுக்கும் அகதிகளுக்கு குடியுரிமை சட்டம் கொடுக்கறதுக்கும் ரெண்டு ஒண்ணுதான் சார். வாழவே முடியாம தான் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறவன் தான் அகதியா வந்து அடைக்கலத்துக்கு வர்றான். இல்ல நீங்க அது ஃபண்டமெண்டலே நீங்க விட்டுட்டு போறதுனால தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ். அதாவது இவங்க வந்து அந்த நாட்டுல வாழ முடியாதனால இலங்கை தமிழர்கள் பெர்சிக்யூஷனுக்கு ஆளாகிறதுனால, மைனாரிட்டியா இருக்கிறதுனால புகலிடம் தேடி வர்றாங்க. இன்னைக்கு என்ன சார் அங்க போர் இருக்கு இலங்கை தமிழர்? இன்னைக்கு ஓடி வர்றாங்களே. இல்ல அவங்க நீங்க போய் இருக்கலாமே சார். அங்க அவங்க நாடு அவங்க பூமி தானே சார். அவங்க போறதுல என்ன சார் தப்பா போகுது? நீங்க வந்து அவங்களுக்கு வந்து இப்ப அவங்களுக்கு விருப்பம் இல்லாம வேணா இங்க இருக்கலாமே ஒழிய அது வேற கதை. அது தனி. அவங்க நான் இங்கே இருக்கிறேன் எனக்கு வந்து குடியுரிமை கொடுங்கன்னு கேக்குறாங்க. தமிழ்நாட்டோட முதலமைச்சர் குடியுரிமை கொடுங்க சார், அவனுக்கு இலங்கை குடியுரிமை இருக்கட்டும், இந்திய குடியுரிமை வேணாலும் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சில ஆயிரம் பேர். ஆனால் அவங்களுக்கு கொடுக்க மாட்டீங்க. முஸ்லிம்களை மட்டும் டிஸ்கிரிமினேட் பண்ணிட்டு இந்துவாயிரு சீக்கியராயிரு பண்ணல சார். அவங்களோட மண்ணு ஆல்ரெடி அவைலபிள். அந்த மண்ணுல போய் அவங்க உரிமை எதிர்பார்க்கணும். பிரச்சனையே வந்து அவங்க நாங்கன்னு பிரிக்கிறது தான் இதுக்கு பின்னாடி இருக்கிற சூழ்ச்சி இல்லையா? அப்படி கிடையவே கிடையாது. இதுல மதமே கொண்டு வரல. இதுல மத பார்வை. அப்ப நீங்க என்ன சொல்லணும்? அப்படி பார்த்து இல்ல மதம் இருக்கிறதுனால தான் சொல்றேன். அந்த ஆக்ட் படிச்சதுனால தான் சொல்றேன் சார். இல்ல சார், நீங்க வந்து மதம் பார்வை இல்லைன்னா ஒடுக்குமுறைக்கு ஆளாகி அந்த நாட்டுல வாழ முடியலன்னு சொல்லி யாரெல்லாம் ஓடி வந்துட்டாங்களோ அவங்க irrespective of their religion நாங்க குடியுரிமை தர்றோம். இல்ல நீங்க அது புரிஞ்சுக்கணும். அப்படி சொன்னீங்கன்னா அது மதம் இல்ல. ஒரே நிமிஷம். முஸ்லீம் கிடையாது, இந்துவுக்கு உண்டு, சீக்கியருக்கு உண்டு, பார்சிக்கு உண்டு, ஜெயினுக்கு உண்டு, புத்திஸ்டுக்கு உண்டு. இதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இப்ப ஸ்ரீலங்காவில இருந்து நிறைய பேர் வந்து ஆம்ஸ்டர்டாம் போனாங்க.
கனடா போனாங்க, லண்டன் போனாங்க, இந்த சைடு மலேசியா சிங்கப்பூர்லாம் போனாங்க. அந்த ஊரோட குடியுரிமை சட்டத்துக்கு இணங்க அதுல போய் ட்ரை பண்ணி அந்த குடியுரிமையை வாங்கிக்கிறாங்க. எஸ் இதுதான் சார் பாயிண்ட் தான். அது ஒரு தேசத்துக்கு புதுசா ஒருத்தர் அந்த மாடல் அந்த நாட்டுல இருக்கு இல்ல சார். அதுதான் சொல்ல வரேன். எக்ஸாக்ட்லி பிரிசைஸ்லி அதான் சொல்றேன். நம்ம ஊர்ல அந்த ஐரோப்பிய நாட்டுல தஞ்சம் போன இலங்கை தமிழ் அகதிகள் யாரையும் மதம் எது அப்படின்னு கேட்டு டிஸ்கிரிமினேட் பண்ணல. நாட்டுல மக்கள் தொகை வேணும் சார். அங்க மக்கள் தொகை கம்மியா இருக்கு சார். அவனுக்கு ஃப்ளோட் இன்கமே மக்கள் தொகையை வச்சு தான் சார் இருக்கு. ஐரோப்பால மக்கள் தொகை தான் நீங்களே மாற்றி சொல்றீங்க. ஐரோப்பாவில் சட்டம் போடும்போது நீ மனிதன் வாழ்றதுக்கு அடைக்கலம் தேடி என்கிட்ட வந்திருக்க, உன் நாட்டில் வாழ முடியல அப்படின்னு சொன்னா நீ கிரிமினல் இல்ல வேற ஒண்ணு இல்லைன்னு சொன்னா ஏற்றுக்கொண்டு கொஞ்ச நாள்ல அவங்களுக்கு கொடுக்கறது தயாரா இருக்காங்க. அவங்க யாரும் மதத்தின் அடிப்படையில் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் தர்றோம், அந்த நாட்டோட இந்துக்களுக்கு மட்டும் தர்றோம், அல்ல வேற ஒரு மதத்துக்கு தர்றோம், நான் முஸ்லிமுக்கு தர மாட்டேன் அப்படி யாரும் டிஸ்கிரிமினேட் பண்ணல. பாத்தீங்கன்னா சில உலகத்துல எந்த நாட்டோட குடியுரிமை சட்டத்துல ஒரு குறிப்பிட்ட மதத்தை டிஸ்கிரிமினேட் பண்ற தன்மை இருக்கு சொல்லுங்க? அப்படி கிடையாதுங்க. இது நீங்க என்ன லாஜிக், நீங்க மதமா அதுல பார்க்காதீங்க சார். குடியுரிமை இருக்கிறதுனால கேக்குறேன். இல்ல சார், குடியுரிமை சட்டத்துல கிளாசிஃபிகேஷனை எப்படி ஒவ்வொரு நாடு கான்ஸ்டிடியூஷன்ல டிரைவ் பண்ணியிருக்காங்களோ அதை பேசிஸ்ல தான் பண்ண முடியும். இப்போ பாஸ்போர்ட் ஒரு கண்ட்ரி கொடுக்குற விதம் வேற, ஒரு கண்ட்ரியில் விசா கொடுக்குற விதம் வேற, இமிகிரேஷனோட விதம் வேற, ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வெவ்வேறு விதமான அப்ரோச் இருக்கு சார். ஒரே மாதிரி பண்ண முடியாதுல்ல. நம்ம இல்ல சார், நம்ம அதை கேட்கறது நம்ம நாட்டுல மக்கள் தொகை அதிகம் சார், 142 கோடி மக்கள் தொகை. எவ்வளவு பேர் கொடுத்து நம்ம பூமியில 142 கோடி மக்கள்ல இலங்கை தமிழர்கள் எவ்வளவு பேர் அகதியா இருக்காங்க? இலங்கை தமிழர் பிரச்சனை இப்ப சிஏல முஸ்லிம் நீங்க 142 கோடி இல்ல சார். இல்ல சார், நான் லிபரலாவே இன்னொன்னு கேக்குறேன். 142 கோடி மக்களை கொண்டிருக்கிற ஒரு நாட்டுல பங்களாதேஷ்ல இருந்து முடியலன்னு வறுமையில வாழ்வதற்கு எனக்கு அங்க இருக்கிற அவனும் பெங்கால் தான் பேசுறான், இவனும் பெங்கால் தான் பேசுறான்னு சொல்லி அவங்க இல்லீகல் இமிகிரண்டா வந்தாலும் அவங்களுக்கு கொடுக்கறதுல என்ன பிரச்சனை? இல்ல இல்ல, அதுல என்ன பிரச்சனை இருக்குங்கறத அடுத்த ஃபேஸ்க்கு வரும் சார். சரி, மற்றவர்களுடைய அடுத்த ஃபேஸ்க்கு வரும் சார். சார், திரு கனகராஜ், குடியுரிமை திருத்த சட்டம் அதோடைய லாஜிக் என்னன்னு புரிஞ்சுக்காம பேசுறீங்க அப்படின்ற ஒரு கோணத்தை சார் சொல்றாரு. எதற்காக அந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வராங்க அப்படின்றது ஒரு கோணம். அவர் சொல்றது அதோட மெரிட்ஸ், அந்த சட்டத்தோட மெரிட்ஸ், கைட்லைன்ஸோட மெரிட்ஸ் ஒரு கோணம். நான் தெரிந்து கொள்ள வரும்போது 4 ஆண்டுகளுக்கு பிறகு இப்ப கொண்டு வர்ற நோக்கம் என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கிற பாலிடிக்ஸ் என்ன சார்? 2014 இருந்து 19 காலகட்டத்தில் மோடி மிக மோசமாக அம்பலப்பட்டு போன நிலையில் புல்வாமா நடந்தது. இப்போ முற்றிலும் அம்பலப்பட்டு நிற்கிற போது ஒட்டுமொத்த நாட்டினுடைய கவனத்தையும் திசை திருப்புவது என்பது ஒன்று. வேலைவாய்ப்பு, விலைவாசி, விவசாயிகள் பிரச்சனை என்று இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை திசை திருப்புவதன் மூலமாக பட்டினியாக கிடந்துக்கிட்டே நீ இந்து மதவெறிக்கு ஆளாகு, நீ விவசாயம் உனக்கு கெட்டு போச்சுனாலும் ஒரு இந்து என்கிற பெயரை சொல்லி ஒரு மதவெறியை கிளப்புவதன் மூலமாக ஒரு அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு மோடி அரசாங்கம் எடுக்கிற ஒரு வெளிப்படையான பிளவுவாத முயற்சி. மோடி அரசாங்கத்தை பொறுத்த அளவில் அவங்களுக்கு 370வது பிரிவாக இருக்கட்டும், அரசமைப்பு சட்டத்தினுடைய 370வது பிரிவாக இருக்கட்டும், அல்லது அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவதாக இருக்கட்டும், அல்லது இந்த விஷயமாக இருக்கட்டும், சிஏஏவாக இருக்கட்டும், அல்லது பொது சிவில் சட்டமாக இருக்கட்டும், இது எல்லாவற்றையுமே இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களை பிளவுபடுத்துவதற்காக அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய மிக மோசமான நஞ்சுக்கு ஒப்பான ஆயுதம். இப்போ சார் அர்ஜுனமூர்த்தி இது எக்ஸாக்டாக நீங்கள் கேட்டது தான். அவர் அங்கங்கே சுற்றி வந்தார். முஸ்லீம்களுக்கு பொருந்தாதுங்க, அதே போல் தமிழ் பேசுகிறவங்களுக்கு இது பொருந்தாதுங்க, இதுதான் அங்கே இருக்குது. சார் சொன்னார் இங்கேருந்து அங்கே போனாங்க, இதுதான் அவங்க மண், ஒன்றா இருந்தாங்க அப்படின்லாம் சொன்னார். இப்போ பலரும் பல விதமான வரலாறுகளை சொல்கிறாங்க. நம்ம எல்லாருமே ஆப்பிரிக்காவில் இருந்து வந்தோம், அப்புறம் மத்திய கிழக்கு பகுதியிலிருந்து நம்ம நகர்ந்து வந்தோம், அல்லது வடக்க மட்டும்தான் இருந்தோம் அப்புறம் அங்கேருந்து நகர்ந்து வந்தோம் என்று ஏராளமான விஷயங்கள் இருக்குது. எல்லாரும் அவரவர் நாட்டுக்கு போ என்று மதத்தின் அடிப்படையில் விரட்டி விடுவதாக இருந்தால், புத்த மதம் தோன்றியது இந்தியாவில். அவங்களெல்லாம் விரட்டி அடித்தா இந்தியா தாங்குமா?
ஏதோ இவங்க ரொம்ப சிரமப்பட்டு இமயமலையை தூக்கி சுமக்கிறது மாதிரியும் நேற்று தான் 144 கோடியாக வந்துட்டது மாதிரியும் எதுக்கு இப்படி இந்த பாவலா? இந்திய நாட்டை இதுக்கு முன்னால் ஆண்டவங்க அது வருஷ வருஷம் வளர்கிறது மாதிரி வளர்ந்துக்கிட்டு இருக்கு மக்கள் தொகை. 130 கோடியா 125 கோடியா இருந்தபோதும் எல்லாரும் இதை ஆண்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. நீங்கள் சொல்கிற டிஜிட்டல் வந்த பிறகு தான் பேடிஎம் பேமெண்ட் பேங்க்கு திவாலாகுது. என்ன பண்ண முடிஞ்சது? நீங்கள் ஒரு விவசாயிகளுக்கு நான் 2000 ரூபா 6000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 4 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் அசாம் மாதிரி சின்ன மாநிலத்தில் ஃப்ராடு பண்ணாங்க. எனவே டிஜிட்டலாக நாங்கள் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. அப்புறம் சன் ஆஃப் த சார் உங்களுக்கு தெரில சார் அப்படின்னு சொல்லி சீனிவாசன் சார்கிட்ட பேசினார். சார் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், அர்ஜுனமூர்த்தி சாருக்கு, இன்னமும் நீங்கள் புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சேலம், விழுப்புரம் என்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இங்கிருந்து தேயிலை தோட்டத்தில் வேலை செய்வதற்காக நிர்பந்தப்படுத்தி அழைத்து செல்லப்பட்ட நம்முடைய மக்கள். அவங்க குடியுரிமையை கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அங்கே மதத்தின் அடிப்படையில் தான் டிஸ்கிரிமினேஷன் இருந்தது. இங்கே புத்தம், சைவம் அல்லது கிறிஸ்தவம், வைணவம் என்கிற முறையில் புத்தம் வெர்சஸ் அதர்னு இருந்தது. அப்போது அதை ஏற்க மாட்டேன்னு சொல்கிறதுல இருந்து இது வெறுமனே நரேந்திர மோடி தன்னுடைய தோல்விகளை மறைப்பதற்காக எடுக்கிற ஒன்று. நான் இன்னொன்று கேட்குறேன், இந்தியாவில் துன்புறுத்தப்படுறாங்க சார். சட்டத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்காமல் யாராவது ஒருத்தர் நினச்சிட்டா அவர் புல்டோசர் வச்சு வீடுகளெல்லாம் இடிச்சிடலாம். இந்தியாவில் இருக்கிற மக்கள் வெவ்வேறு மதங்களைச் சேர்ந்தவர்கள் வெளிநாட்டுக்கு போயிடலாமா? நாளைக்கு நான் என்ன கேட்குறேன், இந்த விஷயம் சீரியஸ் ஆகி அமெரிக்காவில் இருக்கிறவங்கெல்லாம் க்ரீன் கார்டு ஹோல்டராக இருந்தாலும் சரி அல்லது குடியுரிமை பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாம் உங்கள் நாட்டுக்கு போங்கன்னு திருப்பி அனுப்பிச்சா இது சரியாக இருக்குமா? உங்களுக்கு பேர் மட்டும் விஸ்வகுருன்னு இருக்கணும். ஆனால் நீங்கள் இந்தியாவுக்குள்ளேன்னு வரும்போது ஒரு மதம் சார்ந்து மட்டும் பேசுவீங்கன்னா என்ன அர்த்தம்? இதனுடைய பொருள் நான் நிச்சயமா சொல்றேன். அரசாங்கம் தன்னுடைய திட்டங்கள்ல பலவற்றில் தோல்வி அடைந்திருக்கிறது. அதிலிருந்து திசை திருப்புறதுக்காக ஒரு மத உணர்வை, ஹிந்து முஸ்லீம்னு மத உணர்வை கிளப்பி விடுறதுக்காக தேர்தல் நேரத்தில் பண்ற ஒரு விஷயம்னு சொல்றீங்க. என்னோட கேள்வி என்னன்னா, குடியுரிமை திருத்த சட்டம் ஃபர்ஸ்ட் கிடையாது. இது பல முறை குடியுரிமை திருத்த சட்டம்ன்றது இந்தியாவில் வந்திருக்கிறது. அப்போதெல்லாம் வராத கடுமையான எதிர்ப்புன்றது இப்போ வர்றதுக்கு என்ன காரணம் சார்? 2 விஷயம். ஒன்று, எந்த காலத்திலையும் அது மதத்தின் அடிப்படையில் அது முன்வைக்கப்பட்டதில்லை, நம்பர் 1. 2வது, மோடியை பொறுத்தளவில் ஒரு ஹேபிச்சுவல் ஹேட்டர் ஆஃப் அதர் ரிலிஜன்ஸ், வழக்கமாக மற்ற மதங்களை சார்ந்தவர்கள் மீது வெறுப்பை விதைப்பதிலும் அதன் மூலம் பலனை அறுவடை செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடும் செய்கிறவர். அதன் பலன் என்னவா இருந்தாலும் சரி, அதனுடைய பாதிப்பு என்னவா இருந்தாலும் சரி, தான் ஆளுகிற மாநிலத்தில் 2000 பேர் கொல்லப்பட்டாலும் சரி, ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் அளிக்கப்பட்டாலும் சரி, நாய்க்குட்டி செத்தா கவலைப்பட மாட்டோமான்னு போய்கிட்டு இருக்கவர். இந்த ஹேபிச்சுவல் ஹேட்டர் இருக்காருல்ல, அவருடைய இயல்பான குணத்திலிருந்தும் ஆர்எஸ்எஸ்னுடைய கேரக்டரிலிருந்தும் இது வருது. அவங்க என்னன்னா, அர்ஜுனமூர்த்தி சார் வேற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காரு. ப்ராப்ளம் என்னன்னா, அவங்க ஒரு அகண்ட பாரதம்னு ஒரு மேப் வச்சுருக்காங்க சார். அந்த ஊரில் இருக்கவங்கெல்லாம் வரணும்னு அவங்க போடுறாங்க. அதில் நீங்கள் இலங்கையை மட்டும் தள்ளி விட்டுறணும்னு நினைக்கிறாங்க. அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்துவது தான் தன்னுடைய அரசியல் நோக்கம் என்கிற முறையில் இதை செய்கிறார்கள். அதாவது இது என்னன்னா, ஒரு இப்படி 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 சொல்லி வெறியேற்றி விட்டால் இஸ்லாமியர்கள் தங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ரோட்டுக்கு வந்தால் சொன்னாங்கல்ல, கோழி மாறோன்னு பாகிஸ்தானுக்கு போன்னு சொன்னாங்கல்ல, சிஐஏவை பிடிக்காதவன் இந்த ஊரில் இல்லாமல் போயிருன்னு சொன்னாங்கல்ல, அப்படி ஒரு நிலையை உருவாக்குவதன் மூலம் தன்னுடைய தேர்தலை வெற்றி பெற முடியுமா என்று பார்ப்பதற்காக மோடி செய்கிற அப்பட்டமான மனித குலத்துக்கு விரோதமான ஒரு செயல் என்பதை தொடர்ந்து பேசலாம் சார், தொடர்ந்து பேசலாம். திரு ராம்கி, ஒரு மத வெறி அரசியலை மனதில் வச்சுக்கிட்டு இந்த இதை பண்ணுறாங்கன்றது திரு கனகராஜ் முன்வைக்கிற குற்றச்சாட்டு. இந்த தேர்தல் மோடி வேண்டும்னு ஒரு குரூப்பு, மோடி வேண்டாம்னு இன்னொரு தரப்பு.
இதில் பாலிசிஸ், ப்ரோக்ராம்ஸ், அரசாங்கத்தோட அச்சீவ்மெண்ட், அரசாங்கம் முன்வைக்கக்கூடிய வளர்ச்சின்ற அஜெண்டா ஆர் அவங்களுடைய கொள்கைகள் அப்படின்றதும் அதற்கு எதிராக வைக்கக்கூடிய விமர்சனம், இவங்களுடைய கொள்கை, இரண்டு ஐடியாலஜிக்கு இடையிலான ஒரு மோதலாக இல்லாமல் ஒரு உணர்ச்சி பூர்வமாக பாலக்கோட் தாக்குதல், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், அந்த நிழலில் அந்த வெப்பத்தில் தேர்தல் நடத்தினது மாதிரி இப்போதும் ஒரு மத அடிப்படையில் நாட்டை பிளவுபடுத்தி, மக்களை பிளவுபடுத்தி, உணர்வை கிளப்பி தேர்தலை நடத்துகிற முயற்சி அப்படின்னு சந்தேகிக்கிறார் திரு கனகராஜ். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? அந்த முயற்சியாக இருக்கலாம், அதை வந்து நிராகரிக்க முடியாது. ஆனால் இது வந்து கடைசி ஓவர், கடைசி பால் வரும்போது அதை வந்து அதன் மூலமாக இது ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்த பாஜக விரும்புகிறது. 2 மாதங்களுக்கு முன்னாடி வந்து மத்திய பாஜக இணை அமைச்சர்கள் வந்து மேற்கு வங்கத்தில் போய் பேசும்போது எலெக்ஷனை வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் மேட்சாலாம் பார்க்கல. 2020ல ஒரு கடைசி பால், கடைசி பாலா இதை பார்க்குறீங்க. ஆமாம், ஏன்னா இன்னும் நிறைய பால் இருக்கும், நீங்கள் தெரியும் அவசரப்பட்டு ஒரே இன்னும் 1 வாரம் தான் இருக்குது. 1 வாரத்தில் வந்து தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு நீங்கள் வந்து பெரிதாக விளையாட முடியாது. ஸோ அதோட வேற பால் இல்லைன்றீங்க, கடைசி பாலே இதான்றீங்க. இல்லை, அடுத்தடுத்த பால் இருக்கலாம், ஆனால் இன்னும் ஒரு குறுகிய காலம் தான் இருக்குது. இந்த ஓவர் முடியக்கூடிய இடத்துல இருக்கிறோம் நம்ம. சரி, இப்போ சென்ற மாதம் வந்து மத்திய பாஜக இணையமைச்சர் ஒருத்தர் வந்து அவர் போய் வெஸ்ட் பெங்காலில் பேசுகிறார். வெஸ்ட் பெங்காலில் இந்துக்கள் அதிகமாக உள்ள பகுதிகளில், அங்கே எங்கே இது பங்களாதேஷ்லேருந்து மைக்ரேட் ஆன பகுதிகளில் இந்துக்கள் அதிகமாக இருக்கிற பகுதிகளில் போய் பேசும்போது நாங்கள் சிஏஏ கண்டிப்பாக அமல்படுத்துவோம் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுக்குறார். ஏன்னா அந்த இடத்தில் அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு அங்கே இருக்கிறது. அதனால் அவர் தான் முதலாக ஒரு அரசியல் ரீதியாக ஒரு எலெக்ஷன் வாக்குறுதியாக அவர் கொடுக்குறார். ஸோ இன்றைக்கு உடனடியாக யாருமே எதிர்பார்க்காத நேரம் தான் இன்றைக்கி வந்து அவங்க அறிவிப்பு கொடுக்கும்போது எனக்கு என்னமோ அந்த யுத்த கலங்கிறது மெல்ல மாறி மேற்கு வங்கத்தில் மையம் கொண்டிருப்பதாக நான் பார்க்குறேன். ஏன்னா நேற்று வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் ஒரு 42 வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தும் போது ஒவ்வொரு விதமான கலர்ஃபுல் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே ஒரு பெரிய அளவில், நாடு அளவில் ஒரு பெரிய கவனிக்கத்தக்கக்கூடிய அளவில் இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கு மம்தா பானர்ஜிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் மற்ற இந்தியா கூட்டணிக்கும் ஒரு பெரிய நெருக்கடி தருவதற்காகவே இதை செய்யக்கூடாதா நினைக்கிறேன். நம்ம வந்து பல காரணங்களை ஏன் வந்து நிச்சயமாக நம்ம ஒரு காரணத்தை கண்டுபிடித்தான். ஏன்னா கடைசி நேரத்தில் அவர்கள் ஏன் இதை வந்து கொண்டு வர ஒரு குளோபல் இம்ப்ளிகேஷன் இருக்குது இந்த மாதிரியான ஒரு சட்டம். இந்தியா வந்து ஒரு மெச்சூர் டெமோக்ரஸி. இன்னைக்கு வந்து உலகத்தோட ஒட்டி வாழ்கிறோம். போய் அபுதாபியில் போய் இந்து கோயிலை திறக்கிறோம். அந்த நாடு ஒரு முஸ்லீம் மன்னர்களால் நடத்துகிற நாடுனா கூட இந்த நாட்டில் நிறைய இந்துக்கள் வந்து வாழ்கிறாங்க. அவங்களுடைய மத நம்பிக்கைகளை மதிக்கணும்னு அகாமடேட் பண்ணுற ஒரு காலத்தில் நம்ம வாழ்கிறோம். இப்போ நீங்கள் வந்து துபாயில் இருக்கிறவங்க, யூரோப்பில் இருக்கிறவங்க, அமெரிக்காவில் இருக்கிற எல்லா இந்துக்களையும் நீங்கள் உன்னுடைய பர்த் சர்டிஃபிகேட் கொண்டு வாங்க, உங்களுடைய எல்லா சிட்டிசன்ஷிப் இதையும் ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு போனால் இதனுடைய எதிர்வினையாக ஒரு மதத்தை குறிவைத்து போனால் அது ஒரு நாட்டுக்கு நல்லதா? தேர்தல் நேரத்தில் கடைசி ஓவர்ன்ற பேரில் இதெல்லாம் பண்றது ஒரு தேசத்துக்கும் அதனுடைய இது வந்து மத ரீதியாக தான் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. அதனால தான் நாடு முழுவதே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுது. ஆனால் இது வந்து ஒட்டுமொத்த குடியுரிமை சட்டமே கிடையாது. இல்லை, இது குடியுரிமை சட்ட திருத்தம். என்ன சொல்லுதுன்னா ஒரு ஸ்பெஷல் பிரிவிலேஜ் கொடுக்குறாங்க. எங்கன்னா அண்டை நாடுகளில் கிளாரிஃபை பண்ணுங்க. ஸ்பெஷல் பிரிவிலேஜ் கொடுக்குறாங்க, யாருக்கு கொடுக்குறாங்க, யாருக்கு டினை பண்றாங்க, யாருக்கு டினை? அதை சொல்றேன். அண்டை நாடுகளில் உள்ள மைனாரிட்டிஸ் அப்படின்னு சொன்னா ஆஃப்கோர்ஸ் அது வந்து ஆன்டி முஸ்லீம்கள் இல்லாதவர்கள் தான் வருது. நீங்க அப்படிதான் அண்டை நாடுகளில் உள்ள மைனாரிட்டிஸ் அப்படின்னாலே நீங்க அதுல இந்துக்கள், வழக்கமா குடியுரிமை திருத்த சட்டம் வரும்போது என்ன சொல்லுவாங்க, வந்துட்டு ஆளு ஒரு குறிப்பிட்ட கட் ஆஃப் வச்சுப்பாங்க. நீ 2010க்கு முன்னாடி வந்தவங்கலாம் இதில் விண்ணப்பிக்கலாம். வந்து 10 வருஷம் நீங்கள் 14 வருஷம் பிரச்சனை இல்லாமல் இந்த நாட்டில் வாழ்ந்துருந்தீங்கன்னா உங்கள் மேலே எந்த கிரிமினல் ஆன்டிசிடென்ட்ஸ் இல்லை, இங்கே நீங்கள் பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை லீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் யாருனாலும் அப்ளை பண்ணிக்கங்க, அப்படி வரும். இதில் வந்து கட் ஆஃப் டேட் இருக்கு, எந்த ஊர்லேருந்து வந்தேன்னு இருக்கு, நீ இன்னும் மதத்தை சேர்ந்தவனா இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணு அப்படின்னு சொல்றதுல தானே இந்த கன்டென்ஷன் வருது. இல்லை நிச்சயமா. ஏன்னா அதுக்கு வந்து இஸ்லாமியர்களே என்ன மறுக்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் பாகிஸ்தான்லேருந்து வந்த இஸ்லாமியர்களை வந்து நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுல்ல. ஏன்னா நம்ம அங்கே ஒரு பெரிய டிபேட் நடந்துட்டு இருக்காங்க. காஷ்மீர்லேருந்து பாகிஸ்தான் எல்லை ஓரத்தில் உள்ள பெரிய ரிஸ்க் இருக்குங்கிறத அதை புரிஞ்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாருக்கும், அதாவது குடியுரிமை சட்டம் இருக்கிறது, அகதிகள் சட்டம் எல்லாமே இருக்கிறது. ஆனால் இவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரிவிலேஷன் கொடுக்குறாங்க. அண்டை நாடுகளில் பாதிக்கப்பட்டுள்ள அங்கே இந்தியாவுக்கு வந்து செட்டில் ஆகலாம்னு நினைக்கிற ஒரு சிறுபான்மை குழுக்களுக்கு நாங்க கொடுக்கலன்னு ஒரு ஸ்பெஷல் ப்ரிவிலேஷன். இதுல மொத்தமா பயனடையக்கூடியவங்க இந்த 3 நாட்டில பாகிஸ்தான், பங்களாதேஷ், குறைவானவர்கள் தான், மிக சொற்பமானவர்கள் தான். நீங்க வந்து இவ்வளவு பெரிய விவாதம் நடக்குது இல்ல, இந்துக்களுக்கு உண்டு, கிறிஸ்தவர்களுக்கு உண்டு, ஜோராஸ்ட்ரியஸ்க்கு உண்டு, முஸ்லிம்களுக்கு இல்லை அப்படின்னா மொத்தமாவே சில 100 பேர் வருவாங்க, சில 1000 பேர் வருவாங்க. 140 கோடி மக்களுக்கு மக்கள் தொகை கொண்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு நாட்டுக்கு சில 100 சில 1000ன்றது பெருசு இல்லை. ஆனா இதன் மூலமா சொல்ற பொலிட்டிக்கல் மெசேஜ் என்னன்னா, we are discriminating
நாங்கள் இவர்களுக்கு எதிரிகள் Yes. அப்படின்னு சொல்ற ஒரு அது- அண்டர்லையிங் மெசேஜ் தானே இதுல வந்து இல்ல, அந்த politics மெசேஜ் இருக்கு. கன்வே ஆகுது, அதை தவிர்க்க முடியாது. அந்த மெசேஜ் கன்வே ஆகுது, அது நியாயமான விஷயம் கூட. ஆனா அவங்க நினைத்த விஷயம் என்னன்னா, சுத்தி அவங்களுக்கு ஒரு ப்ரிவிலேஜ் கொடுத்து கொண்டு வருவோம், அவங்கள அப்ளை பண்ண சொல்லுவோம். அப்ளை பண்ண பிறகு என்ஆர்சி அப்ளை பண்ணும்போது என்ஆர்சி என்பது மத சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது, அது எல்லாருக்கும் பொதுவானதுங்கிறத வந்து திரும்ப திரும்ப அவங்க சொல்றாங்க. சூப்பர். இதுல என்ன பிரச்சனைனா, உள்ளூர் மக்கள் பாதிக்கப்படுவார்களா அப்படிங்கிற, அதுதான் மெயினா சிஏக்கு வந்த மிக முக்கியமான எதிர்ப்பே வந்து உள்ளூரில் இருக்கிற சிறுபான்மை சமூகம் பாதிக்கப்படுங்கிறதா முதல் எதிர்ப்பே வந்தது. அதை வந்து கிளாரிஃபை பண்ணியாச்சு. அதுக்கு வந்து இல்ல, நீ யாரெல்லாம் சிஏக்கு அப்ளை பண்றாங்களோ அவங்கள தான் நாங்க வந்து கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு என்ஆர்சி கொடுப்போம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்ஆர்சி கொடுக்கலன்னா அடுத்த நாள்ல வந்து நீங்க சட்டவிரோத குடியேறிகள் இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் நீங்க அவங்கள நீக்க வெளியேற்ற டிபோர்ட் பண்ற கட்டம் வருமே, ஆமா ஆமா. ஒரு முகாம்கள் அடைக்கிற இடத்துக்கு வருமே. அது நடந்தது. முகாம்களை கட்டுறோம்னு சொல்லி கட்டினாங்களே வெஸ்ட் பெங்கால்ல, அசாம்ல. இல்ல, அது வாய்ப்பு இல்ல. அவ்வளோ பெரிய கட்டினாங்க சார். infrastructure பண்ண முடியாது. ஷெல்டர்ஸ் கட்டினாங்க. இருக்கு. ஆனா இதுல என்ன இன்னொரு சிக்கல், இது வந்து நீங்க சொன்னீங்களா மத அடிப்படையில் தவிர, இப்ப நீங்க சிஏக்கு அதிகமான எதிர்ப்பு எங்க வந்திருக்குன்னா அஸ்ஸாம், மேகாலயா போன்ற பகுதிகள் தான். அங்க மதமே கிடையாது. அங்க வந்து பழங்குடி இனத்தவர். நாங்க வந்து இத்தனை காலம் வந்து நாங்க இங்க இருக்கோம், வெளிநாட்டுல இருந்து வரவங்களுக்கு வந்து நீங்க சிஏ மூலமா கொடுத்தீங்கன்னா அது நாங்க பாதிக்கப்படுவோம்னு சொல்லி அவங்களோட டேக் வேற மாதிரி இருக்குது. சோ இப்ப நீங்க வந்து இது ஒட்டுமொத்தமாக சிஏ என்பது எல்லையோர மாநிலங்களுக்கான ஒரு பிரச்சனையா தான் பார்க்கணும். ஏன்னா வெளிநாடுல இருந்து இந்தியாவுக்கு தஞ்சம் அடைகிறவர்களை ஃபில்டர் பண்றதுக்கான ஒரு யுக்தியாகத்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. அது வந்து துரதிருஷ்டவசமாக இந்தியா முழுமைக்கான பிரச்சனையாக மாறிவிட்டது அப்படிங்கிறது. திரு அரவிந்த் குணசேகரன் நம்மோடு இருக்கார். அவர் இதை கொஞ்சம் ரொம்ப க்ளோஸா அப்சர்வ் பண்ற ஒரு பத்திரிகையாளர், நுட்பமாக இதை பார்க்கிறவர். அரவிந்த், இந்த நோட்டிஃபிகேஷன்ல சொல்லப்பட்டிருக்கிற எக்ஸ்க்ளூசிவான அம்சம் அப்படின்னு எதுவும் இருக்கா? இது சொல்ற பொலிட்டிக்கல் மெசேஜ் என்ன? இது யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்ணுதா இல்லையான்றது ஒரு டிபேட்டா போயிட்டு இருக்கு. இன்னொன்று டைமிங், எதற்காக இந்த தருணத்தை 4 ஆண்டு காலம் பொறுத்திருந்து இப்ப பண்றாங்க? இந்த இந்த ரூல்ஸோட காப்பி இப்ப நம்ம கைக்கு வந்திருக்குங்க. மொத்தம் ஒரு 39 பக்கம் கொண்ட ரூல்ஸ். அதுல வந்து இந்த ஆக்டை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்கிறது தான் அந்த ரூல்ஸ்ல பெருசா சொல்லியிருக்காங்க. அது இல்லாம ஒரு வெப்சைட், தனியா ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த வெப்சைட்ல தான் ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ண முடியுங்கிற ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுல அர்ஜுன மூர்த்திட்டு நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். அவர் என்ன சொன்னாருன்னா, எப்ப இந்த ரூல்ஸ நோட்டிஃபை பண்ணணும், எப்ப ஃப்ரேம் பண்ணணும், எப்ப நோட்டிஃபை பண்ணணும்னு அரசுன்னு ஒரு முடிவு எடுத்து தான் நாங்க பண்ணுவாங்க. எடுத்தோம் கவிழ்த்தோன்னு பண்ண முடியாது. அதுக்குன்னு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் பண்ண முடியும். நாங்க அப்படியெல்லாம் ஒரு சட்டத்துல நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் பண்ண முடியாதுங்க. ஒரு சட்டத்தை இயற்றி அந்த சட்டம் பிரசிடென்ட் அசென்ட் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த சட்டம் நோட்டிஃபை ஆனதுல தேதியிலிருந்து 6 மாசத்துக்குள்ள சபார்டினேட் லெஜிஸ்லேஷன்ல ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். நம்ம இஷ்டத்துக்கு நான் சட்டத்தை 3 வருஷத்துக்கு முன்னாடி இயற்றிட்டேன், 2 வருஷத்துக்கு முன்னாடி சட்டம் நோட்டிஃபை பண்ணப்பட்டுருச்சு, ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ண நான் 5 வருஷம் எடுத்துப்பேன், 10 வருஷம் எடுத்துப்பேன் எல்லாம் பண்ண முடியாது. ஒவ்வொரு 6 மாசத்துக்கு ஒருக்கா பார்லிமெண்ட் கமிட்டின்னு ஒண்ணு இருக்கு. பார்லிமெண்ட் கமிட்டி ஆன் சபார்டினேட் லெஜிஸ்லேஷன் ஒண்ணு இருக்கு, ஒரு அமைப்பு இருக்கு. நீங்க ஒரு சட்டத்தை இயற்றி அந்த பார்லிமெண்ட்ல ஒரு சட்டம் இயற்றப்பட்டு அந்த சட்டம் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கிடைத்த பிறகு அந்த சட்டத்தை நோட்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் இந்த சட்டம் இந்த தேதியிலிருந்து அமலுக்கு வரும் அறிவித்த தேதியிலிருந்து 6 மாத காலத்திற்குள்ளாக அந்த சட்டத்திற்கு கீழ் ஏதேனும் சபார்டினேட் லெஜிஸ்லேஷன், அதாவது ஒரு சட்டத்துக்கு கீழே ஏதாச்சும் ரூல்ஸ் விதிமுறைகள் வகுக்கப்பட வேண்டுமானால் 6 மாத காலத்திற்குள்ளாக வகுக்கப்பட வேண்டும். நம்ம இஷ்டத்துக்கு நான் வந்து சட்டத்தை 2009 டிசம்பர் 12ஆம் தேதி நாடாளுமன்றத்துல இது நிறைவேற்றியாச்சு. ஜனவரி 10, 2020 குடியரசுத் தலைவர் ஒப்புதலுடன் அந்த சட்டமானது 12 டிசம்பர் 2019 குடியரசுத் தலைவர் ஒப்புதலுடன் அந்த சட்டமானது கசட்டில் அறிவிக்கப்பட்டு விட்டது. 10 ஜனவரி 2020 இந்த சட்டமானது இன்றைய தேதியிலிருந்து அமலுக்கு வருகிறது என 10 ஜனவரி 2020 அறிவித்தார்கள். 10 ஜனவரி 2020 தற்போது மார்ச் 11, 2024 குறைந்தபட்சம் 4 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது. எத்தனை முறை மத்திய உள்துறை அமைச்சகம் பார்லிமெண்டரி கமிட்டி ஆன் சபார்டினேட் லெஜிஸ்லேஷன்ல போய் எத்தனை முறை இதற்கான கால அவகாசம் கேட்டிருக்கார்கள் தெரியுமா? ஒவ்வொரு 6 மாதத்திற்கு ஒரு முறை பார்லிமெண்டோட சபார்டினேட் லெஜிஸ்லேஷன் ஒரு கமிட்டியிட போய் எங்களுக்கு மேலும் கால அவகாசம் வேண்டும், மேலும் கால அவகாசம் வேண்டும், ஒவ்வொரு முறை அதற்கான அனுமதி பெற்றுதான் தற்போது 4 வருடங்கள் காலம் தாழ்த்தி தற்போது இந்த சட்டத்திற்கான விதிமுறைகளை வழிமுறைகளை ரூல்ஸை நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. அவ்வளவு கஷ்டமா ரூல்ஸ் ஃப்ரேம் பண்றது? அரவிந்த், 4 வருஷம் 6 மாசத்துக்குள்ள பண்ணணும், பண்ண முடியல, எக்ஸ்டென்ஷன் வாங்கி பண்றாங்கன்னா அவ்வளவு நுட்பமா பாக்குறாங்க, அவ்வளவு லீகல் காம்ப்ளெக்ஸான இஷ்யூ அப்படின்றதுனாலயா அவ்வளவு கடினமான ஒன்றா இந்த ரூல்ஸ் ஃப்ரேம் பண்றது? எதனால அவ்வளவு தாமதம்? ஏன் இப்ப பண்றாங்க? ஆக்ட் ஃப்ரேம் பண்ண தெரியுது, ஆக்ட்ல ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ண, ஒரு ஆக்ட நம்ம வந்து பாஸ் பண்றோம், அந்த ஆக்டை எப்படி அமல்படுத்துறோம், ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி அந்த வெப்சைட்ல அமல்படுத்தணும், இப்படி எல்லாம் இவங்க எல்லாம் வந்து
இந்த இந்த ஆன்லைன்ல போய் இந்த வெப்சைட்ல போய் நீங்க அப்ளை பண்ணணும், ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி இந்த கான்டாக்ட் சர்டிபிகேட் வேணும், இந்த அபிடவிட் வேணும், இந்த அபிடவிட் எல்லாம் வேணுங்கிறத ஒரு ரூல்ஸ் ஃப்ரேம் பண்றதுக்கு 4 வருஷம் ஆகுதாங்க. இது என்ன, இது ஒரு பொலிட்டிக்கல் காலுங்க. ரொம்ப சிம்பிள். எலெக்ஷனுக்கு முன்னாடி மக்களை போலரைஸ் பண்ணணும். போன டைம் புல்வாமா வச்சு போலரைஸ் பண்ணோம். இந்த டைம் போலரைஸ் பண்றதுக்கு ராம் மந்திர் இது அயோத்தியா ராம் மந்திர் இனாகிரேஷனை பண்ணாங்க. அதுக்கப்புறம் அடுத்த போலரைசேஷன் எதெல்லாம் போலரைஸ் பண்ண முடியுமோ அதை வச்சு போலரைஸ் பண்றதா. நீங்க என்ன எங்க பொதுவா ஒரு சட்டத்தை இயற்றுவதற்கு முன்பாக இந்த சட்டத்துக்கு கீழே என்னென்ன பண்ணணும்னு ஒரு 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 கைடன்ஸ்ல ஒரு எல்லாத்தையும் ஃப்ரேம் பண்ணி தானே ஒரு சட்டத்தை இயற்றுவோம். நாங்க சட்டத்தை இயற்றிடுவோங்க. சட்டத்தை இயற்றுறதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அதுல என்னென்ன ஃபைன் டியூனிங் பண்ணணும், அதுல என்ன ரூல்ஸ் பண்ணணும் 4 வருஷத்துக்கு அப்புறம் பண்ணுவோம்னா இதாங்க கவர்னன்ஸ். அர்ஜுனமூர்த்தி ஏதோ சொன்னாரு, நாங்க கவர்னன்ஸ்ல நாங்க ரொம்ப கவனமா இருப்போம் பிஜேபி, அதனால கவர்னன்ஸ் எல்லாத்தையும் மனசுல வச்சுதான் அதெல்லாம் பண்ணுவோன்னு. இதுதான் கவர்னன்ஸா? சட்டத்தை 2019 நாடாளுமன்றத்தில் நாங்க நிறைவேற்றிடுவோம். ஜனவரி 10 2020 சட்டத்தை இன்றைய தேதியிலிருந்து அமலுக்கு வருகிறதுன்னு கெசட் நோட்டிபிகேஷனையும் நாங்க கொடுத்துருவோம். ஆனா அதுக்கப்புறம் 4 வருஷம் எடுத்துப்போம் ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ண. கேட்டா கவர்னன்ஸுங்க. இதாங்க கவர்னன்ஸ். இதே ஒரு எதிர்கட்சி மாநிலம் இதே பண்ணியிருந்தா நீங்க விட்டுருப்பீங்களா? இதெல்லாமே கவர்னன்ஸ். அப்ப பார்லிமெண்ட் நீங்க எவ்வளவு ஒரு பார்லிமெண்ட் உங்க இஷ்டத்துக்கு தான் நீங்க எடுத்துக்கிறீங்க. ஒரு சட்டத்தை பார்லிமெண்ட் நீங்க ஏற்றிடுவீங்க. 13-14 டைம் ஒவ்வொரு டைமும் பார்லிமெண்டரி கமிட்டி ஆன் சபார்டினேட் லெஜிஸ்லேஷன்ல போய் எங்களுக்கு டைம் கொடுங்க. ஏன் டைம் கொடுங்கன்னா நாங்க ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். அப்படியே நீங்க ரூல்ஸ் ஃப்ரேம் பண்றதுக்கு இந்த ரூல்ஸ் ஒரு 39 பக்கம் கொண்ட ரூல்ஸ். இதுதான் முதல் முறை நீங்க ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணலையே. சிட்டிசன்ஷிப் ஆக்ட் முதல்ல வந்த சட்டத்திலிருந்து எத்தனையோ ரூல்ஸ் இருக்கு. 2018 கூட ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணப்பட்டிருக்கு. அந்த ரூல்ஸ் அதே ஃபார்மேட் எடுத்து ரூல்ஸ் ஃப்ரேம் பண்றதுக்கு உங்களுக்கு 4 வருஷம் ஆகுதா? சோ இது கிளியரா பொலிட்டிக்கல் கிமிக்குங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி போலரைஸ் பண்ணி ஓட்டு வாங்கணும். அடிக்கிட்டே போறாரு. ஒன்னும் கண்டென்ட்லாம் ஒண்ணுமே இல்ல. அவரோட எதுக்காக வேண்டி இந்த ரூல்ஸ் இவ்வளவு டிலே பண்ணி பண்றீங்க, ஏன் இவ்வளவு காலதாமதம் பண்ணி பண்றீங்க? 6 மாசம்ன்றது அவர் சொல்றாரு 6 மாசம் ஏன் தள்ளிக்கிட்டே வந்தீங்க, போஸ்ட்பான் பண்ணி ஏன் இப்போ எலெக்ஷனுக்கு வரும்போது இதை ரிலீஸ் பண்றீங்க? அப்போ நீங்க ஓட்டுக்கு போலரைசேஷன் பண்றதுக்காண்டி தான் அந்த முயற்சி பண்றீங்கன்னு அவர் சொல்றாரு. அவரோட கருத்து அது. நான் விளக்கம் கொடுத்துறேன். அவர் இவ்வளவு சொன்னதுனால நான் விளக்கம் கொடுத்துறேன். ஏன்னா நான் ஒரு குறிப்பிட்ட 9 ஆண்டுகள் கவர்மெண்ட்டில் என்ன மாதிரி நடவடிக்கைகள் பண்ணும்போது என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு பார்த்தவன். நான் ஒரு 9 இயர்ஸ் நான் கவர்மெண்ட்டோட நெருக்கமாக இருந்து நிறைய வேலை பார்த்துருக்கோம். அந்த அனுபவத்தில் நான் சொல்கிறேன். இப்போ 28 ஸ்டேட்டு 8 யூனியனா? இப்போ இவ்வளோ 28 ஸ்டேட்டில் 8 யூனியனில் நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவையாக இருக்குது. டீட்டெயில் வேணும். இப்போ இதெல்லாம் இவங்க இன்றைக்கி கொண்டாந்துட்டான்னா அதுக்கு பின்னால் அவ்வளோ ஹோம்ஒர்க் இருக்குது. இந்த ஹோம்ஒர்க்கில் ஒவ்வொரு ஸ்டேட்டில் என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. இப்போ வெஸ்ட் பெங்கால் நீங்கள் சொல்கிறீங்க, இந்த மாதிரி முஸ்லீம் மைனாரிட்டியோட இது இந்தியன் கன்சல்டேஷன்லாம் சட்டத்தை இயற்றுவதற்கு முன்பு நடந்துருக்கணும். நான் சொல்றேன் ஒரு நிமிஷம். நான் பேசின பிறகு நீங்க பேசுங்க. தப்பு இல்ல. நான் பேசின பிறகு நீங்க பேசுங்க சார். எனக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுங்க. இப்போ நம்ம இவ்வளவு ஸ்டேட்டோட இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண. நீங்க தமிழ்நாடு சொல்றீங்க, ஸ்ரீலங்கன் இஷ்யூ சொல்றீங்க, அவங்களும் இங்கே குடிபெயர்ந்திருக்காங்க. அவங்க இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்குது. நீங்கள் இதில் போய் பார்த்தீங்கன்னா கோவாவில் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் கூட அது மாதிரி இஷ்யூஸ்லாம் அங்கேயும் இருக்குது. ஸோ இதெல்லாம் டீட்டெயில் கேதர் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டேட்டோட நிர்பந்தம் அவங்கவுங்க ஸ்டேட் ப்ரையாரிட்டி மாறுது. இப்போ ஒரு ஸ்டேட்டில் எலெக்ஷன் வரும், ஒரு ஸ்டேட் இப்போ கூட ஏன் சென்செக்ஸ் இஷ்யூக்கெலாம் இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா இந்த கோஆர்டினேஷன் பிட்வீன் த ஆல் ஸ்டேட் பண்ணி இது எடுக்க வேண்டிய முடிவாக இருக்குது. இது அசாம் எஸ்பெஷலி ஈஸ்டர்ன் சைடில் இன்னும் டஃப்பாக இருக்குது. இவ்வளோ டீட்டெயில் வாங்கும் போது அவங்க எக்ஸ்டென்ஷன் கேட்குறது என்னென்னா அதை ப்ராப்பராக பண்ணணும்னு யோசிக்கும் போது இந்த மாதிரி ஒரு கலெக்டிவ் அண்ட் குமுலேட்டிவ் இன்ஃபர்மேஷன் தேவையாக இருக்கிறதுனால டிலே ஆகுமே ஒழிய இது எடுத்தவங்க எடுக்கக்கூடிய மேட்டரில் சிஐயும் என்ஆர்சியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மக்கள் சம்மந்தப்பட்ட விஷயம், மக்களோட வாழ்வாதாரம் மட்டும் இல்லை, இன்றைக்கி இதில் பெர் கேப்டா ஆல்சோ இன்வால்வ்டு. இதில் அதெல்லாம் இது இன்னும் மைக்ரோ லெவல் டீட்டெயில்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே இவ்வளோ டீட்டெயிலாக கேதர் பண்ணி பண்ணுறதுனால தான் இவ்வளோ டிலே ஆகுதே ஒழிய இந்த டிலேக்கு அரசியல் காரணம்னு சொல்கிறத நம்மளால் ஒத்துக்க முடியாது. இது அரசியல் காரணமே இல்லை. இது முழுக்க ப்ராசஸ் ப்ராப்ளம். நிறைய ஸ்டேட்டை அசம்பிள் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்கும்போது அந்த ஸ்டேட்டோட நீங்களே சொன்னீங்க ஸ்ரீலங்காவை தான் எங்கள் ஸ்டேட்டு சீஃப் மினிஸ்டர் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்கீங்களே. இந்த மாதிரி எல்லாம் போட்டு கோஜெண்ட்டாக எல்லாத்தையும் டெரிவேட்டிவ் எடுத்துகிட்டு அதில் எது ப்ரையாரிட்டி எது நான் ப்ரையாரிட்டின்னு டிஃபைன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இது வரும். செகண்ட் லெவலில் இன்னும் அதெல்லாம் பேச்சு பொருளாகும். அந்த பேச்சு பொருளாகும்போது அதுக்குண்டான விளக்கங்களும் அதுக்குண்டான லாவும் என்ஃபோர்ஸ்மெண்ட்டும் கிரியேட் ஆகும். அரவிந்த்,
ஒரே ஒரு இல்லைங்க கேள்வி அது மட்டும். இப்போ இந்த அர்ஜுனமூர்த்தி சார், ஒரே கன்சல்டேஷன்ல ஒரு எப்பங்க கேள்வி. பண்ணணும்? சட்டத்தை அதாவது இயற்றுவதற்கு முன்பாக இவர் கன்சல்டேஷன் ஆசைக்கெல்லாம் பண்ணணுமா பண்ண இல்ல சட்டத்தை முடியாதுங்க. இயற்றுனதுக்கு அப்புறம் கவர்மெண்ட்ங்கிறது பெரிய சபார்டினேட் மிஷினரிங்க. லெஜிஸ்லேஷன்ல ரூல்ஸ் ஃப்ரேம் சரி இந்த அதெல்லாம் ரூல்ஸ்ல அப்படி நீங்க என்னென்ன என்னமோ கன்சல்டேஷன் நாளைக்கு பண்ணி பண்ணி என்னென்ன வாட் இஸ் சேஞ்சஸ் இந்த ரூல்ஸ்ல that's கொண்டு வந்தீங்க? nonsense, right? இந்த சேஞ்சஸ் எல்லாம் இந்த What ரூல்ஸ்ல you, கொண்டு the வர question முடியுமாங்க? you should also சட்டத்தை do, இயற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் ஏன் 4 வருஷம் லேட் ஆச்சுன்னா எல்லாத்தையும் கன்சல்ட் பண்ணோம். ஒவ்வொரு ஸ்டேட்டோட டெரிவேட்டிவ் ஒவ்வொரு ஸ்டேட்டோட ஃபேக்டர் நாங்க வந்து கன்சிடர் பண்ணதுக்கு அப்புறம் ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்கறாங்க. சரி இப்போ இத்தனை மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா? தமிழ்நாடையும் நாம வந்து இது இலங்கை தமிழர்களையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும். நாம லெட்டர் எழுதினோம். ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஒரு ரெசல்யூஷனும் பாஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்கோம். இத இவங்க கன்சிடர் பண்ணாங்களா? இந்த ரூல்ஸ்ல ஃப்ரேம் பண்ண ரூல்ஸ்ல அதை கொண்டு வந்தாங்களா? அவர் என்னங்க புரியாம பேசுறாரு? சட்டம் இறக்கும் போது சட்டத்துக்கு மாற்றாக ரூல்ஸ் கொண்டு வர முடியாது. இந்த கன்சல்டேஷன்லாம் சட்டம் இயற்றும் போது நடத்த வேண்டும். சட்டம் ஒரு மாதிரியும் ரூல்ஸ் அதுக்கு கான்ட்ரரியா ரூல்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ண முடியாது. ஒரு சட்டத்தை எப்படி நிறைவேற்றுவது, அதை எப்படி அமல்படுத்துவதற்கு தான் ரூல்ஸ் கொண்டு வர முடியும். இவர் என்னமோ வந்து நாங்க கன்சல்டேஷன் பண்ணோம், அத ஒரு ஃபைன் டியூனிங் பண்ணோம், அதனால இவ்வளவு டைம் எடுத்துட்டோம்னு சொல்றது வந்து ரொம்ப நகைப்புக்குரியாதான் இருக்கு. கனகராஜ் சார் ஒரு நிமிஷம் குறுக்கிட்டாரு. கனகராஜ். அதாவது நான் வந்து அர்ஜுனமூர்த்தி சார் சொல்கிறத அப்படியே ஃபேஸ் வேல்யூவில் எடுத்துக்கிறேன். இது தேசத்தின் நலனில் இருந்து தான் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா இன்னும் அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ளே தேர்தல் அறிவிக்கை வந்துருமா? ஒருவேளை இதில் ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அதை சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? அடுத்து ஒரு தேர்தல் முடிஞ்ச பிறகு தானே அதை பார்க்க முடியும். புது அரசாங்கம் வந்திருக்கு, இப்போ தான் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. 4 வருஷம் ஊற போட்ட நீங்கள் என்ன காரணத்துக்காக தேர்தலை ஒரு வாரம் அறிவிக்கை வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் பண்ணுறீங்கன்னு சொல்கிறதே உங்கள் நோக்கத்தை. நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிறேன். ஒவ்வொரு மாநிலத்தோடையும் கன்சல்ட் பண்ணீங்க, 144 கோடி பேரோடவும் தான் கன்சல்ட் பண்ணீங்க. அதை எதுக்கு சார் நாளை மறுநாள் தேர்தல் அறிவிக்கை வரும்போது இப்போ போடுறீங்க? அதில் தான் உங்களுடைய அந்த மாலஃபைடு இன்டென்ஷன், தவறான உள்நோக்கம், பிரித்தாளும் நோக்கம் அதுக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் இதுக்கு முன்னால் சொன்னீங்கன்னா என்னன்னா ஒரு கோர்ட்டுக்கு போக முடியும், பேச முடியும், மற்றவங்ககிட்ட பண்ண முடியும். இது எதுவும் பண்ண முடியாது, நான் பண்ணுவேன், இதில் எவ்வளவு தப்பாக இருந்தாலும் அதை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற நிலைமையை நீங்கள் உருவாக்குறீங்களா இல்லையா? ஏன் இவ்வளவு காலம் பொறுத்தவங்க 4 வருஷம் பொறுத்தவங்க 4 மாதம் ஏன் பொறுக்கக்கூடாது? அதற்கு எதிராக நீதிமன்றத்துக்கு போவாங்க. நீதிமன்றத்தில் த்ரெட்பேரா வாதம் நடக்கும். அதன் அடிப்படையில் ஒரு தீர்ப்பு வரும். பட் சட்டம் தேவையா இல்லையா, சட்டத்தோட நிறை குறை அப்படின்றது ஒரு கோணம் இதில் விவாதிக்கிறது. இன்னொன்று ஏன் இப்போ கொண்டு வர்றாங்க அப்படின்றதும் ஒரு விவாத பொருள். திரு ஜவாஹருல்லா அவர் நம்மோடு இணைஞ்சிருக்கிறார். அவர் கருத்தை சொல்லிட்டு அவருடைய வேறொரு பணிக்கு செல்ல இருக்கிற ஒரு இதில் இருக்காரு. திரு ஜவாஹருல்லா, உங்கள் கோணம் என்ன? 4 ஆண்டுகள் 3 மாதங்கள் கழித்து குடியுரிமை திருத்த சட்டத்திற்கான விதிமுறைகளை ரூல்ஸை இன்று திடீரென்று ஒன்றிய அரசு வெளியிட்டிருக்கின்றது. இந்த சட்டத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் பல வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. நாங்களும் ஒரு வழக்கை போட்டிருக்கின்றோம். உச்சநீதிமன்றம் இதற்கான விதிமுறைகள் எங்கே என்று கேட்கும்போது அதை தயாரித்து கொண்டிருக்கின்றோம் என்ற பதில்தான் வந்தது. ஆனால் சட்டத்தை ஏற்றக்கூடியவர்கள், எனக்கு முன்னர் இந்த விவாதத்தில் தோழர்கள் குறிப்பிட்டது போல, இதற்கான விதிமுறைகளையும் தயாரித்து தானே சட்டத்தை ஏற்ற வேண்டும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த விதிமுறைகளுக்கான அறிவிப்பு வந்த நேரம் மிக முக்கியமானது. கடந்த டிசம்பர் மாதம் கூட ஒரு ஒன்றிய அமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசும்போது இன்னும் சில வாரங்களிலே நாங்கள் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கான விதிமுறைகளை வெளியிடுவோம் என்று சொன்னார். அதற்கு பிறகு நாடாளுமன்றம் நடைபெற்றது. இந்த ஆண்டு தொடக்கத்தில் நாடாளுமன்றம் நடைபெற்றது. நாடாளுமன்றத்தில் நடைபெற்று முடிந்து சில வாரங்கள் தான் ஆகிவிட்டது. நாடாளுமன்றத்தில் கூட இந்த ரூல்ஸை, அதாவது சிஏஏ சட்டத்திற்கான அந்த விதிமுறைகளை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கலாம். அப்போதும் தாக்கல் செய்யவில்லை. இப்போது தேர்தல் வருவதற்கு தேர்தலுக்கான அறிவிக்கையை தேர்தல் ஆணையம் அறிவிக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஏன் இந்த அறிவிப்பு வர வேண்டும் என்பது நிச்சயமாக தொடர்ச்சியாக பாஜகவுக்கு எப்போதெல்லாம் ஒரு வகையில் நெருக்கடி ஏற்படுகிறதோ அந்த நெருக்கடியிலிருந்து மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதை ஒரு ஆயுதமாக அவர்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்தி வருகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இப்போது நாடு முழுவதும்
அநேகமாக இந்திய வரலாற்றில் 3 தலைமை தேர்தல் ஆணையர்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் ஒரே ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் ஆணையம் இப்போதுதான் முதல் முறையாக அந்த சாதனையை நரேந்திர மோடி அரசு புரிந்திருக்கின்றது என்று சொல்லலாம். ஒரு தேர்தல் ஆணையர் பதவி விலகி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தேர்தல் பத்திரங்கள் குறித்த சர்ச்சை பெரிய அளவிலே வெடித்து அது உச்சநீதிமன்றத்தினுடைய கவனத்திற்கு சென்று தேர்தல் பத்திரங்கள் செல்லாது என்று சொல்லி பாரத ஸ்டேட் வங்கி யார் யாரிடமெல்லாம் இந்த தேர்தல் பத்திரங்கள் விற்கப்பட்டன என்ற தகவலை தெரிவிக்க வேண்டும் என்று கெடு விதிக்க அந்த கெடு விதி 13ஆம் தேதி நிறைவடையக்கூடிய சூழலில் பாரத ஸ்டேட் வங்கி நாங்கள் ஜூன் 30 தான் அதை தாக்கல் செய்ய முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இன்று காலையில் உச்சநீதிமன்றம் நாளைய தினமே அந்த தகவலை நீங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஒரு சாட்டை அடியை அடித்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்திற்கான ரூல்ஸை விதிமுறைகளை இன்று அறிவித்திருக்கிறார்கள். இதற்காக நாங்கள் இத்தனை மாநிலங்களுக்கு போக வேண்டும், இத்தனை யூனியன் பிரதேசங்களுக்கு போக வேண்டும், அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்க வேண்டும் என்று சொல்வதெல்லாம் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து. ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை பாஜக சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒரு சர்வாதிகார நடவடிக்கையாக நாடாளுமன்றத்தில் இந்த விதிமுறைகளை கூட அறிமுகப்படுத்தி நாடாளுமன்றத்தினுடைய ஒப்புதலை பெறுவதற்கு கூட ஒரு திராணி இல்லாத ஒரு அரசு மோடி அரசு என்பதனுடைய எடுத்துக்காட்டாக தான் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்திற்கான இந்த விதிமுறைகள் அமுல்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதே நேரத்தில் ஒன்றை நான் இங்கே சொல்ல விரும்புகின்றேன். திரு ஜவஹர்லா, 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தப்ப 10 ஆண்டுகளில் செய்யாமல் இன்னும் 4 நாளில் தேர்தல் அறிவிக்கை வர்ற நேரத்தில் மாடல் கோடு வர்ற நேரத்தில் இப்போ ஏன் கொண்டு வர்றீங்க அப்படின்னு சிவசேனா கேட்குது. தேர்தலுக்காக இதை செய்கிறீங்க, உங்களுக்கு உண்மையான இன்டென்ஷன் இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு தன்மை இருக்குது. நீங்கள் திரும்ப திரும்ப அடிக்கோடிட்டு சொல்கிறது கவனத்தை திசை திருப்பி ஒரு தேர்தல் ஆதாயத்துக்காக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. பொதுவாக தேர்தல் வர்ற நேரத்தில் எதிர்க்கட்சிகள் தான் ஒரு உணர்ச்சியை தூண்டக்கூடிய ஏதேனும் ஒன்றை கிளப்புவாங்க. ஆனால் நீங்கள் ஆளுங்கட்சியே அதில் ஈடுபடுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க. சிஏஏவினால யாருக்குமே பாதிப்பு இல்லை அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதை பார்த்தோம். இந்தியாவில் இருக்கிற எந்த முஸ்லீமுக்கு என்ன பாதிப்பு? அகதிகளாக வந்தவங்க பாதிக்கப்பட்டு இங்கே குடியுரிமை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிற சிறுபான்மை மக்களுக்கு நன்மை தான் கிடைக்க போகுது, யாருக்கும் பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்த ஆக்ட் நாட்டு மக்களை ஒரு உணர்ச்சி பூர்வமாக கொந்தளிக்க செஞ்சிருமா, யாருக்கேனும் பாதிப்பு ஏற்படுத்திடுமா? இது பெனிஃபிஷரிஸ் தான் அதில் இருப்பாங்கன்னு சொல்கிற வாதத்தை எப்படி பார்க்குறது? நல்ல கேள்வி. முதலாவதாக பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது, அதுவும் குறிப்பாக தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் பல்வேறு மக்களுடைய கவனத்தை திருப்பி ஒரு உணர்ச்சியை தூண்டி, அதுவும் குறிப்பாக மதவாத உணர்ச்சியை தூண்டி அதில் குளிர்காய்ந்து ஓட்டுகளை வேட்டையாடுவது தான் பாஜகவினுடைய வழக்கமாக இருக்கின்றது. அப்படி பல்வேறு சம்பவங்களை சொல்லலாம், நீண்ட காலம் பிடித்துவிடும். அதே வரிசையில் தான் நான் இதை பார்க்கின்றேன். இவர்களால் இந்த சட்டத்தை ஏற்ற முடிகிறது. அந்த சட்டத்தினுடைய ரூல்ஸை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்றால், பாஜக அரசு இந்த 10 ஆண்டுகளில் மக்களுக்கு கொடுத்த பல்வேறு வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல், பொருளாதார ரீதியிலும் சரி, வேலை வாய்ப்பிலும் சரி, மாநிலங்களுடைய உரிமைகளை காப்பதிலும் சரி, முற்றிலும் தோல்வியடைந்த மோடி அரசுக்கு இந்த சிஏஏ சட்டம் என்றால் இது உடனடியாக முஸ்லீம்கள் தொடர்பானது. எனவே சிறுபான்மை முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு பெரும்பான்மை வாதத்தை முன்வைத்து ஜெயிக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அவர்கள் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்று தான் நான் பார்க்க முடிகின்றது. அதில் இன்னொன்றையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை பற்றி எந்த அடிப்படையில் அவர் பேசுகிறார் என்று புரியவில்லை. முதலாவதாக இந்த குடியுரிமை திருத்த சட்டம் இன்றைக்கு ஒரு சட்டமாக அதற்கு இன்றைக்கு பாஜக அரசு அதற்கான விதிமுறைகளை திடீரென்று சர்வாதிகாரத்தனமாக தேர்தல் அறிவிக்கை வருவதற்கு முன்பு வெளியிட்டிருக்கின்றது என்றால், அதற்கு அதிமுகவுக்கு மிகப்பெரிய
பங்களிப்பு உண்டு என்பதையும் நான் இந்த நேரத்தில் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். காரணம், இந்த குடியுரிமை திருத்த சட்டம் நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்புக்கு விடப்பட்ட போது மக்களவையில் பாஜகவுக்கு பலம் இருந்தது. ஆனால் மாநிலங்களவையில் பாஜகவுக்கு பலம் இல்லை. 11 அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர்கள் வாக்களித்ததின் காரணமாக தான் இது சட்டமாகவே ஏற்றப்பட்டது. இன்னொன்றையும் சொல்ல விரும்புகின்றேன். இந்த குடியுரிமை திருத்த சட்டம் கம்பைன்ட் வித், இதோடு சேர்ந்து நேஷ்னல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர், அதே போல் நேஷ்னல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஷிப், அதாவது தேசிய மக்கள் உரிமை பதிவேடு, அதே போல் தேசிய குடியுரிமை பதிவேடு, இந்த மூன்றும் சேர்ந்தது என்றால் நிச்சயமாக அது இந்தியாவினுடைய பூர்வீக குடிமக்களாக இருக்கக்கூடிய பல குடிமக்களுடைய குடியுரிமையை சந்தேகத்திற்கு இடமாக்கி அதை புதுப்பித்து கொள்ளக்கூடிய, அதற்கான ஆதாரங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி விடும் என்பதனால தான் நாங்கள் மட்டுமல்ல, இந்த சட்டத்தை காங்கிரஸ் கட்சியும் சரி, திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, திரிணாமுல் காங்கிரசும் சரி, நன்றி சார். இதே நான் நிறைவு பார்வை எடுத்துக்கிறேன். பல்வேறு கட்சிகள் எதிர்த்து வருகின்றார்கள். நன்றி சார். இதனுடைய உடனடி பாதிப்புங்கிறது மேற்கு வங்கம் ஒரு மிகப்பெரிய போர்க்களமாகும். அதில் மிகப்பெரிய பாதிப்பு இருக்கும். இதெல்லாம் தாண்டி இப்போ நீங்கள் இது மோர் அண்ட் மோர் இது எல்லா மாநிலங்களுமே ஒரு பைப்போலார் அரசியலை நோக்கி தான் எடுத்து சொல்லும். ஆக்சுவலாக இப்போ ஒரு நடுநிலையாக மதில் மேல் பூனையாக கூட இருக்கிற அதிமுக, நவீன் பட்நாயக் கட்சி, இந்த மாதிரி கட்சிகள்லாம் இதை எப்படி எதிர்கொள்வதுங்கிறதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. ஏன்னா அப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு கிளியர் கட்டான ஒரு விஷயம், ஏதாவது ஒரு நிலைப்பாடு எடுத்த வேண்டிய ஒரு நெருக்கடியில் தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இது ஒரு பெரிய பேசுபொருளாக இருக்கும். கடைசி நேரத்தில் யாரும் எதிர்பார்க்க முடியாத நேரத்தில் செய்திருக்காங்க. இதை முறைப்படி செய்ய வேண்டும் என்றால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி முடித்த பிறகு அதற்கப்புறம் செய்திருக்க வேண்டும். நிஜமாக ரொம்ப சீரியஸாக செய்யணும்னு நினைச்சிருந்தா உலகத்தில் சென்சஸே எடுக்காதனால நம்ம தான் கொரோனாவுக்கு சொல்லிட்டு எடுக்கல. 2021 எடுத்துருக்கணும், எடுக்கல. கொரோனா முடிஞ்சு போச்சு, ஆனால் இன்னைக்கு வரலையும் சென்சஸ் எடுக்கல. ஆமாம், நான் ஆக்சுவலாக அதை எடுத்து விட்டு தான் அதை எடுத்துருக்கணும். அப்போ தான் பல குழப்பங்களுக்கு நம்ம முற்றுப்புள்ளி வைத்திருக்க வேண்டும். இதை அவசரப்பட்டு வெளியிட்டப்பட்ட அறிவிப்பாக தான் நான் பார்க்குறேன். திரு ஆனந்த் நிறைவு பார்ப்போம் சார். இது ஒன்று திசை திருப்புறது, ரெண்டாவது தென் மாநிலத்தை வஞ்சிக்கிறது. ஏன்னா நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா, அந்த விமென்ஸ் பில்லை பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் டீலிமிட்டேஷனுங்கிறாங்க. இந்த இந்த 16th ஃபைனான்ஸ் கமிஷன் பார்த்தீங்கன்னா 2011 பாப்புலேஷன் சென்சஸுக்கு ஏற்றுறாங்க. ₹1 வரிக்கு 29 பைசா நம்மளுக்கும், கர்நாடகா, கேரளா எல்லாம் வஞ்சிக்கப்படுது. தமிழ்நாடுங்கிறது தமிழர்கள், லங்கை தமிழர்கள்ங்கிறது தமிழர்களுக்கு உணர்வு இருக்கிற ஏரியா. நம்மளாம் இருந்திருக்கோம், நம்மளுக்கு தெரியும். இந்த காலகட்டத்தில் தமிழர்கள் ஹிந்துவை மட்டும் புறக்கணிக்கிறது. தமிழ் ஹிந்துவை புறக்கணிக்கிறது. அவன் ஹிந்து இல்லைன்னு சைவன்னா அவன் ஹிந்து இல்லைன்னு சொல்கிறது. இது எல்லாமே என்னென்னா, ஹிந்தி ஹார்ட்லேண்டில் 100க்கு 100 சீட்டு வாங்கிட்டு மற்ற ஸ்டேட்ஸுகளை அடிமைகள் மாதிரி நடத்துறது. குஜராத்தில் அவங்களுக்கு இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் இதே நீங்கள் மகாராஷ்டிரா போனீங்கன்னா இன்றைக்கி அவங்களோட ஆலையாக இருந்த சிவசேனா உடைக்கிறது, அஜித் பவாருக்கு கங்கா ஸ்நானம் பண்ணி தான் இருக்காங்க. ஒரிசாவில் நாங்கள் நீங்கள் ஒரு சர்வே வந்தது, ஒரிசாவில் நாங்கள் 21 சீட்லேயும் ஜெயிக்க போகிறோன்னவங்க இன்றைக்கி நவீன் பட்நாயக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஆந்திராவில் நாயுடுகிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க, பேசி முடிச்சிட்டாங்க. இதை எல்லாமே என்ன காட்டுதுன்னா, எங்களது ஹிந்து ஹார்ட்லேண்டு அரசு. நாங்கள் ஹிந்துத்வா, ஹிந்தி ஹார்ட்ல, அதுதான் எங்களுக்கு. தென்னும் ஈஸ்டையும் பிரித்து வைங்க. இன்றைக்கி பெரிய உலகத்திலே இருக்கிற பெரிய கரப்ஷன், $1 பில்லியன் மேலே நடந்த ஒரு ஊழல் அதுன்னு இதே சொல்லிட்டாங்க. யார்? கான்ஸ்டியூஷனல் பெஞ்சே சொல்லிடுச்சு. அதை பற்றி பேசாமல் இது மாதிரி ஏதாவது டைவர்ஷனரி ஸ்டாட்டிக்ஸ் யூஸ் பண்ணி இதை அப்படியே முழு பூசணிக்காக சோத்தில் மறைக்கிறது. நன்றி சார். திரு அரவிந்த் சுருக்கமாக நிறைவு பாருங்க. இப்போ இந்த ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. இந்த ரூல்ஸ் இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. இப்ப என்னன்னா, இப்போ இந்த வார கடைசிக்குள்ளார எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் அறிவிக்க இருக்கிறாங்க. ஸோ இந்த வார தேர்தல் அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா அதுக்குன்னு டெசிக்னேட்டட் ஆஃபீஸ் இருக்காங்க, அதுக்குன்னு எம்பவர்ட் கமிட்டி இருக்கு. ஸோ இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இதெல்லாம் இந்த ப்ராசஸ் எல்லாம் நடத்தி முடிக்க முடியுமாங்கிறது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எலெக்ஷன் ப்ராசஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இதுல ஏன்னா இப்போ எம்பவர்ட் கமிட்டி இருக்கு, ஒவ்வொரு கமிட்டி எல்லாம் இருக்கு, அந்த கமிட்டி எல்லாம் அப்ளிகேஷனை கன்சிடர் பண்ணணும்.
இதே ரூல்ஸை எலெக்ஷனுக்கு அப்புறம் நோட்டிஃபை பண்ணா என்ன இருக்க போகுது? எப்படியா இருந்தாலும் நீங்க ஆக்ட் பாஸ் பண்ணிட்டீங்க, எந்த கவர்மெண்டா இருந்தாலும் ரூல்ஸை நோட்டிஃபை பண்ணி தான் இருக்கணும். அதுவே இது வந்து ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி போலரைஸ் பண்ணணும், ஒவ்வொரு மாநிலத்துல போலரைஸ் பண்ணணும், அதன் மூலமாக தேர்தல் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் ஒரே கண்ணோட்டத்தில் தான் ஒவ்வொரு சட்டத்தை இவங்க ஏற்றுறாங்க. எந்த சட்டத்தை மக்கள் நலனுக்காக நாங்க ஏற்றனா நீங்க சொல்ல முடியாது. இப்ப என்னன்னா இதுல இருக்கிற சட்டத்துல இவங்களுக்கு ஏன் கொடுத்தீங்க? இந்த 5-6 நாடுகளை சேர்ந்த இந்த 4 நாடுகளை சேர்ந்த 5-6 கம்யூனிட்டிக்கு மட்டும் ஏன் கொடுத்தீங்கன்னு கேள்வி, ஏன் கொடுக்குறீங்கன்னு கேள்வி கிடையாது. மத்தவங்களுக்கு ஏன் கொடுக்கலங்கிற கேள்விதான் நம்ம முன்வைக்கிறோம். இவங்களுக்கு ஏன் கொடுத்தீங்கன்னு என்னைக்குமே கேட்க போறது கிடையாது. இதே இலங்கை தமிழர்களுக்கு ஏன் குடியுரிமை நம்ம கொடுக்கல, அதே மாதிரி அந்த 4 மாநிலத்தை சேர்ந்த அங்க பெர்சிக்யூஷனுக்கு ஆளாகிற முஸ்லிம்களுக்கு நாம ஏன் கொடுக்கல, அதுக்கான பதில் இன்னும் கொடுக்கல. அதே மாதிரி உள்ள வாழ்ற மக்களுக்கும் எதனால் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமாங்கிறதான் தொடர்ந்து அசாம் போன்ற மாநில மக்கள் தொடர்ந்து கேள்வியை முன்வைத்துட்டு வராங்க. அதற்கு இது வரைக்கும் ஒரு பதில் கொடுத்தாங்களா? எந்த பதிலுமே கிடையாது. ஒரு முடிவெடுத்தா அந்த முடிவை நாங்க அமல்படுத்துவோம், அதை எப்படி செயல்படுத்துவோம், எங்க தேர்தல் ஆதாயத்திற்காக தான் அனைத்தையும் நாங்க செயல்படுத்துவோங்கிறத இதே ஒரு நோக்குடன் தான் இந்த அரசாங்கம் வந்தது, பாஜக அரசாங்கம் வந்து செயல்படுவதுதான் இது மூலமா தெரிய வருது. நன்றி சார். அர்ஜுன் சார். இவங்க எல்லாரும் ஒரே கருத்தை தான் எல்லாரும் மாற்றி மாற்றி வெவ்வேறு குரலில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதில் நான் ஒரு குரல் தான் வித்தியாசமான குரல். இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, ராம்கி குரல் வித்தியாசமான குரல் தான். அவர் மிக்ஸ்டாக இருக்கு. சரி, நம்ம ரொம்ப சிம்பிள் சார். பாஜக அஜெண்டா பேஸ்ட் பார்ட்டி சார். நாங்கள் ஒரு கொள்கையை முன்னெடுத்து வச்சு இந்த கொள்கையை நாங்கள் இந்த அரசாங்கம் நடத்தும் போது முடிப்போன்னு சொல்கிற கட்சி. இப்போ ராமர் கோயில் அது மாதிரி நடந்தது, 370 அது மாதிரி நடந்தது, சிஏஏ அது மாதிரி நடந்தது, மகளிர் பில்லு அது மாதிரி தான் நடந்தது, விமன்ஸ் பில்லு அது மாதிரி தான் நடந்தது. இது மாதிரி ஒவ்வொருமே மக்கள் நலம் சார்ந்து மக்களை அடுத்த கட்ட 25 ஆண்டுகளை முன்னோக்கி போகிறது தான் இப்போ கேபினெட்டில் லாஸ்ட் கேபினெட்டில் அவர் பேசியிருக்காரு. ஸோ நாங்கள் எல்லாமே விஷன் பேஸ்டு பார்ட்டியாக இருக்கிறதுனால மிஷனை கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வருவோம். மற்ற கட்சிகளுக்கெல்லாம் என்ன ப்ராப்ளம்னா விஷனே கிடையாது, அவங்களுக்கு எல்லாம் குருட்டு கட்சிகள். இந்த குருட்டு கட்சிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவ்வளோ பேருக்கு மிஷனே இல்லைன்னு சும்மா மிஷனை உருட்டிக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் பேசுனதை திருப்பி பேசுகிற கட்சிகளாக இருக்கே ஒழிய நிறைய ஒரு மகளிர் பில்லை கூட கொண்டு வர யோகிதை இல்லாத கட்சிகள் தான் இத்தனை ஆண்டுகள் ஆண்டுருக்கு. எவ்வளோ எல்லா பில்லையும் தள்ளி போட்டுட்டு போனாங்க, ஒன்று கூட நிறைவேற்றலை. ஆனால் இந்த கட்சி எப்படி 2019 இந்த 2023 24 கம்ப்ளீட்டாக என்னென்னலாம் பெண்டிங் இஷ்யூஸ் இருக்கோ அவ்வளோ பெண்டிங் கம்ப்ளீட் ஆச்சு. இன்க்ளூடிங் 500 ஆண்டுகள் பிரச்சனை இருந்த ராமர் கோயில் கூட நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால் வி ஆர் அஜெண்டா பேஸ்டு பார்ட்டி. அஜெண்டா பேஸ்ட் பார்ட்டியில் எங்களுக்கு விஷன் இருக்குது. விஷனை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய மிஷனும் எங்கள்கிட்ட இருக்கிறதுனால தான் இது ஒன்றும் பெர்ஃபார்மிங் கவர்மெண்ட்டாக நாங்கள் இருந்திருக்கோம். வி ஆர் கம்ப்ளீட்லி பெர்ஃபார்மிங் கவர்மெண்ட். வி ப்ரூவ் டு த ஹோல் நேஷன் தட் வி ஹவ் டன் அ பெர்ஃபெக்ட் பர்ஃபார்மன்ஸ். அதனால தான் இன்றைக்கி வந்து $3 trillion நாடாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு வேணுங்கிற முயற்சி எடுத்துக்கிறோம். இப்போ ஒரே ஒரு கரெக்ஷன், யாரோ 5 trillion பேசினாங்க 2020. 5 trillion 5 trillion முடிஞ்சு 5 trillion ப்ராமிஸ் பண்ணி 3 வருஷம் கழிச்சு இப்போ 3 trillion ஆயிருக்குன்னு ஒத்துட்டு இருக்காங்க. அஜெண்டா பேஸ்டு ஒருத்தர் வந்து 5 trillion சொன்னாரு. பிரைம் மினிஸ்டர் சார் ஏன்னா சொல்லலன்னு சொல்றாங்க. 5 trillion சொல்லி 5 trillion டார்கெட் முடிஞ்சு 3 வருஷம் ஆனப்புறம் இல்ல எனக்கு புரியல. 5 trillion வந்து வந்தாச்சு ஆல்ரெடி. நம்ம வந்துட்டோம். $5 trillion வந்துட்டு இப்ப $3 trillion எக்கானமி ஆயிடுச்சு. இல்ல சார், இல்ல ஒரு அஜெண்டா பேஸ் பார்ட்டில 5 trillion 3 வருஷத்துக்கு முன்னாடியே முடிச்சிட்டாங்க. $40ன்னு வச்சு 5 trillion முடிஞ்சுன்னு அதானிலாம் ட்வீட் பண்ணாரு. அது இல்லைன்னொன்னா மாற்றிக்கிட்டாங்க, கப்புன்னு பெல்ட்டி அடித்தாங்க வேர்ல்டு கப் வந்த அன்னைக்கு. இப்போ இவரே ஒத்துக்கிட்டாரு. எக்கானமியை கொண்டு வந்துட்டோம். நீங்க உடனே, அதாவது நான் இப்ப கிளியரா சொல்றேன், இதுதான் இது 5 trillion சொன்னா 5 trillion ஆகாது. 5 trillion எப்படி கணக்கு போட்டால் இந்தியாவில் வாங்கிக்கங்க சார். நீங்க நானும் இந்த டேபிள்ல பேசுறேன். ஆமா சார், ஆர்பிஐல போய் ஆர்பிஐ தான் தெரியுமே, ஆர்பிஐ கமிட் பண்ணிட்டான். $50 இருந்தா 5 trillion எக்கானமி அப்படின்னு ஆர்பிஐ கிளாரிஃபை பண்ணப்பறம் தான் நீங்க பெல்ட்டி அடிச்சீங்க. $84. அப்ப இப்ப நீங்க என்ன பண்ணீங்க? அஜெண்டா பேஸ்டு 3 trillion சொன்னோட நான் சொன்னேன், ஒருத்தர் சொல்லியிருக்காரு சார் 5 trillion டப்புன்னு பெல்ட்டி அடிச்சு 3.5க்கு கொண்டு போயிட்டோங்கிறீங்க. இன்னும் 5 வரலன்னு வேர்ல்டு பேங்க் சொல்லிடுச்சு, IMF சொல்லிடுச்சு, ரிசர்வ் பேங்க்கும் சொல்லிடுச்சு.
சரி சார். இல்ல சார் 3 இன்னொரு- ட்ரில்லியன்ல இருந்து 5 ட்ரில்லியன் கொண்டு இன்னும் வரது 2 வருஷம் அஜெண்டா ஆகுது. we achieved that agenda Achieve சொல்ல வந்தேன். பண்ணலையே. நீங்க இன்னும் அது 2 எப்படி years சார் இல்ல, சொல்ல முடியலையே. முடியும்? ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணி என்ன சார், confirm? இதை Who has விடுங்க. confirmed? 25 Reserve Bank has சார், not confirmed. 25 கோடி சார், poverty சார், plate அ மாத்தாதீங்க. people மேல எடுத்து அதெல்லாம் வரலையா? இல்ல. சொல்லுங்க. இல்ல. 25 கோடி people இல்ல. இந்த plate அ government-ல- மாத்தாதீங்க. plate plate அ அ மாத்த மாத்துறது தான் சார் 5 fact. ட்ரில்லியன் RBI சொல்லல, ரிசர்வ் பேங்க் சொல்லல, IMF சொல்லல, சார், வேர்ல்ட் IMF பேங்க் சொல்லிருக்கு இல்ல சார். சொல்லல என்ன சார். சார் நீங்க இப்படி இல்ல சொல்றீங்க? சார், நீங்க பாருங்க சார். general-ஆ சொல்றேன் அதான் சார். இல்ல நான் சார். வேணா document கொடுக்குறேன் இல்ல சார். நான் சொல்றேன் சார். என்ன பண்ணாங்கன்னு உண்மையை பேசணும். ஏன்னா பிஜேபி என்னைக்கும் உண்மையை பேசாது. நடுவில் அப்படியே ஒரு பாலை சொருகி விட்டாருன்னா எல்லாரும் நம்பிடுவாங்கன்னு நம்ம கூட. அதானி சகாக்களும் வேர்ல்டு கப் இந்தியா தோத்தோடனே அதை பெருசாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க, பெரிய பார்ட்டி எடுக்கணும்னு. தோத்த உடனே $5 ட்ரில்லியன் எக்கானமின்னு ட்வீட் பண்ணும்போது டாலர் 50 ரூபா இருந்தால் தான் 5 ட்ரில்லியன், இன்றைக்கி டாலர் 84 ரூபா, 3.27 ட்ரில்லியன் தான் நம்ம எக்கானமின்னு சொன்னப்புறம் அதை பற்றி ரிசர்வ் பேங்க்கும் பேசலை, யாரும் பேசலை. நன்றி சார். அதான் முடிச்சிட்டீங்களா? முடிச்சிடலாமா? இல்ல நம்ம இதுல நம்ம என்ன சொல்ல வரோம்னா அஜெண்டா பேஸ் பார்ட்டியா இருக்கும்போது வி எக்ஸிக்யூட் த மிஷனை நாங்க மிஷனா எக்ஸிக்யூட் பண்ணுவோங்கிறதா என்னோட லாஜிக். சரி. இதுல 3 ட்ரில்லியன்ல இருந்து நாங்க இப்ப $7 ட்ரில்லியன் பயணம் பண்ணும்போது $5 ட்ரில்லியன் காசே இல்ல சார். 5 ட்ரில்லியன் 3 ட்ரில்லியன் பெரிய பெரிய நம்பரா சொல்லிட்டு இருக்கீங்க. நமக்கு நேரம் இல்லை. நன்றி. திரு கனகராஜ் சுருக்கமா. ட்ரில்லியன் இருக்கு, நேரம் இல்லை, டைம் இல்லை. ஒன்றும் இல்லை, இது ஒரே ஒரு விஷயம். இதை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது, இது இஸ்லாமியர்கள் பிரச்சனை அல்ல, இந்தியர்களுடைய பிரச்சனை. தயவு செஞ்சு இதை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க ஏதோ ஒரு பகுதி பாதிக்கப்பட போகுதுன்னு நினைக்காதீங்க. ஒரு நாள் குஜராத்தில் நடந்தது, இப்போவும் ஒரு 8 மாதத்துக்கு மேலே மணிப்பூரில் நடந்துகிட்டு இருக்கு. இந்தியா முழுவதையும் அப்படி மாற்றுவதற்கு அவர்கள் முயற்சிப்பார்கள். ஒன்று. அப்புறம் ஏதோ அஜெண்டாவாமே, இந்த 2 கோடி பேருக்கு வேலை பார்க்குறதுங்கிறது, வேலை கொடுக்குறதுங்கிறது அஜெண்டாவில் இருக்காது. விவசாயிகளுக்கு 1.5 மடங்கு விலை தருவேங்கிறது அது அஜெண்டாவில் இல்லையா? 2022க்குள்ளே விவசாயிகளுடைய வருமானத்தை ரெட்டிப்பாக்குவேன்னு சொன்னது உங்கள் அஜெண்டாவில் இல்லை. 60 வயசான விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் பென்ஷன் கொடுப்பேங்கிறது உங்கள் அஜெண்டாவில் இல்லை. மகளிர் பில்லு எதுக்காக கொண்டு வந்தீங்கன்னா, நீங்கள் இது வந்தால் தான், அதாவது மறுவரையறை பண்ணாதான். அது எப்போ வரும்? 34 வருமா, 39 வருமா? அதனால் அது பெட்ரோல் சர்வதேச சந்தையில் பெட்ரோல் கச்சா எண்ணெய் குறைகிற போதெல்லாம் பெட்ரோல் விலை குறையும்னு சொன்னது உங்கள் அஜெண்டாவுக்குள்ளே வரல. ஆனால் அரிசிக்கும் கோதுமைக்கும் 5% நீங்கள் ஜிஎஸ்டி போடுவோன்னு சொல்ல, அது உங்கள் அஜெண்டாவில் இருந்திருக்கு. நான் என்ன கேட்க விரும்புகிறேன் அப்படின்னு, பிளாக் மணியை எடுத்துகிட்டு வந்துடுவோம், அப்படியே போய் கையை விட்டு தூக்கிட்டு வந்துடுவோன்னு சொன்னீங்க, அது உங்கள் அஜெண்டாவில் இல்லை. என்பிஏவை குறைப்பேன்னு சொன்னீங்க, இதுவும் உங்கள் அஜெண்டாவில் இருந்தது. ஆனால் இதெல்லாம் அஜெண்டா இல்லை. எதெல்லாம் மக்களை பிளவுபடுத்துதோ அது மட்டும் அஜெண்டா என்று சொல்கிறீர்கள். அதுதான் தேசத்துக்கு எதிரானது, நாட்டு மக்களுக்கு எதிரானது. நன்றி. உங்கள் எல்லோருடைய பங்கேற்புக்கும் நிறைவான கருத்துக்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்வி களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.